இன்றைக்கு நாங்கள் கலாத்தியர் புத்தகத்தை பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஃபேமஸான புத்தகம் கல்ட்டுகளுக்கு. ஏனெண்டா இதை வச்சு ட்விஸ்ட் பண்ணி பிரசங்கிப்பாங்க. முதல்ல இது அதாவது கலாத்தியருக்கு எதிர்த்து அப்போஸ்தலர் பவுல் யங், அதாவது ஊழியத்துக்கு துவங்கின காலங்களில் எழுதின ஒரு நிருபம் இது. அதனால இதை இந்த காரியங்கள்ல இந்த புத்தகத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் ஊழியம் துவங்க முதல்ல எங்க போய் முதல்ல அவர் சந்திச்ச ஆக்கள் யாரு, அவங்க யார்கிட்டலாம் பெர்மிஷன் எடுத்தார், தான் என்னத்தை தான் பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லி விளக்கப்படுத்தி, அங்க யாக்கோபு பேதுரு ஆக்கள்கிட்ட போய் அவர் சப்போர்ட்டை பெற்றுக்கொண்டார். அவங்க எல்லாம் அவருக்கு ஆதரவா அனுமதி அளிச்சாங்க. அப்போஸ்தலர் பவுல் எங்க போய் படிச்சிருக்கலாம் இந்த வேத உபதேசங்களை, யார் மூலமா அவர் பெற்றுக்கொண்டார், அவர் எப்போது சொல்ற டிரெக்டா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் பெற்றுன்னு சொல்றார். அவர் போன இடங்களை வச்சு கணிக்கலாம் அவர் மேபி எங்க போய் இந்த காரியங்களை கற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அவதானிக்க கூடியதா இருக்கு இந்த கலாத்தியர் புத்தகத்துல. கலாத்தியர் புத்தகத்துக்கு முதல்ல நாங்க யாரு அப்போஸ்தலர் பவுலை ரெக்கமெண்ட் பண்றாருன்னு சொல்லி ஒருக்க பார்ப்போம். ஓகே, அப்போஸ்தலர் பவுல இந்த இதுல சொல்லுவாங்க அப்போஸ்தலர் பவுலுக்கும் பேதுருவுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. ஆனா என்றாலும் காலப்போக்குல பேதுரு அப்போஸ்தலர் பவுல அவர் என்ன செய்யறார், சாட்சி கொடுக்கிறார் இவருடைய உபதேசங்கள் எப்படிப்பட்டது. ஓகே, அதை நீங்க முதலாவது 2 பேதுரு 3:15 பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஆமென். ஒரு அட்வைஸ் சொல்ற, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். அப்ப நீங்க பார்க்கலாம் பிற்காலங்கள்ல பவுலுக்கும் பேதுருக்கும் எந்த ஒரு மனவேதனையோ முரண்பாடுகளோ இருந்ததா இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் பேதுரு சொல்றார் நமக்கு பிரியமான சகோதரன். ஆமென். துவக்கத்துல அவங்க பயந்தாங்க பேதுரு பவுலை ஏற்றுக்கொள்ள. ஆனா பிற்காலங்கள்ல சகோதர அந்தஸ்தை கொடுத்து அவர் ஏற்றுக்கொண்டாங்க. தமக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே, தமக்கு அருளப்பட்ட தேவனிடத்திலும் அவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆமென். இதே போன்ற உபதேசம். அப்ப என்ன பேதுரு பிரசங்கிக்கிறாரோ அதைத்தான் அப்போஸ்தலர் பவுலும் பிரசங்கிக்கிறார், எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியும் இருக்கிறான். பவுல் அப்போஸ்தலர் எல்லா நிருபங்களையும் இப்படியான பேதுரு, யாக்கோபு, யோவான் என்னத்தை பிரீச் பண்ணாங்களோ அதே தான் அவர் பிரீச் பண்ணியிருக்கார், பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியம் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. அவன் அப்போஸ்தலர் பவுல் பிரீச் பண்ணியிருக்கிற சில காரியங்களை அறிகிறதுக்கு சோ யூனிக், அரிதா இருக்கிறது, ரொம்ப கஷ்டம் அறிஞ்சு கொள்றதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும், ஆமென், வேதத்தை படிக்காதவர்களும், கொமன் படிப்போ வேதத்தை படிக்காதவங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்துல எதை பெரிய படிப்பான்னு நினைக்கிறது, வேதத்தை படிக்கிறது தான் பெரிய படிப்பான்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போஸ்தலர் பவுல் கமாலியன் பாதத்துல இருந்து என்னத்தை படிச்சார், நியாயப்பிரமாணம் எல்லா ஆச்சாரம். அது அப்போஸ்தலர் பவுலே சொல்றார், நான் இவ்வளவு நுணுக்கமா அறிஞ்சு வச்சிருந்தேன். ஓகே, வேதத்தை படிச்சவங்க கல்லாதவர்களும் படிக்காதவங்களும் உறுதி இல்லாதவர்களும், ஓகே, தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மேல் உறுதி இல்லாதவங்க. ஓகே, லௌகிக ஆசைகளையும் இதையும் மிக்ஸ்அப் பண்ணி கொண்டவங்க, அவங்கதான் உறுதி இல்லாத. உறுதினா தாங்க எடுத்த ஒரு கொள்கையை முடிவு பரியந்தம் கொண்டு போக முடியாதவங்க, இடையில புரோக் ஆயிடுவாங்க. உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறவரும். ஆல்ரெடி என்ன செய்யறாங்களா, மற்ற வேத வாக்கியங்களையும் புரட்டுறாங்க, தங்களுக்கு இஷ்டம் மாதிரி எல்லாம் மாத்தி கொள்றாங்க. ஓகே, வேத வாக்கியத்தை புரட்டுறவன் என்ன செய்யறான், என்னத்துக்காக புரட்ட பாக்குறான், தான் ஒரு பிழை செய்யறான். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி வேத வாக்கியத்தையும் புரட்டிட்டா என்ன ஆகும், தான் செஞ்சது பிழை இல்லாத மாதிரி காட்டிக்கொள்ளலாம். ஆமே. ஆனா வேத வாக்கியத்தை ஒரு நாளும் புரட்ட இயலாது. ஆமே. ஏன்னா வேதம் அது சொல்றத நிலையா சொல்லி கொண்டுதான் இருக்கும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது. எப்பயாவது பாவத்தை இப்ப கெமிக்கல் இன்பேலன்ஸ் அப்படி இப்படின்னு மாத்தி சொல்லுதா, உலக சட்டங்கள் அப்படிதான். ஒரு காலத்துக்கு அது பிறனும், பிறகு அது என்ன செய்யும், அது ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்னு எக்ஸெப்ட் பண்ணும். ஓகே, ஆனா வேதம் அந்த காலம் தூங்கி இந்த காலம் வரையும் பிழைன்னு தான் அடிச்சு சொல்லி கொண்டிருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே பாவத்துக்கு பாவம் தான் வேதம் சொல்லுது. ஆமே. பாவத்துக்கு அது பரிந்து பேசி பாவத்தை காலப்போக்கில் அது இன்னும் மாற்றல. அது கெமிக்கல் இன்பேலன்ஸ் இல்லாட்டி அது ஓவர் ஆக்கிற நேச்சர்
முந்தியெல்லாம் களவுக்கு களவுன்னு பேர், இப்ப களவுக்கு என்ன பேர்? ஸ்மார்ட் பீப்புள். சரியான ஸ்மார்ட், அவன் டக்குன்னு எல்லாத்தையும் சுழட்டி அடிச்சுட்டு போயிட்டான். ஓகே, அப்ப இப்ப உலகம் அப்படி மாறும். ஆனா வேதம் கொடுக்கிற பேரை இது வரைக்கும் மாத்தினது இல்லை. வேதம் எதை பிள்ளைன்னு சொல்லுது அது இன்றைய நாள் வரையும் பிள்ளைன்னு தான் சொல்லி கொண்டிருக்கு. ஓகே, புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். ஆமீன். வேத வாக்கியத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி புரட்டி கொள்றவங்க யாருக்கு கேடு வரத்தக்கதா புரட்டிக்கொள்ள? அவங்களுக்கே கேடு வரத்தக்கதா புரட்டி கொள்றாங்க, புரட்டுகிறார்கள். ஆனால் அதனால அப்போஸ்தலருடைய பிரசங்கங்களை குறித்து கவனமா இருக்க சொல்லி பேதுரு சொல்றாரு. ஏன்னா கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அதை ட்விஸ்ட் பண்ணி மாத்தி மாத்தி உபதேசிப்பாங்க. ஆமே. அதனாலதான் அப்போஸ்தலர் நான் சொல்றது, இதுல கவனமா இருங்க. இதுல ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் முறையா அது என்ன சொல்லுதோ அதன்படி எடுங்க. அப்ப புரிஞ்சுக்கொள்வீங்க, இல்லாட்டி புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க. ஆமே. அதனால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்கலாமே. அக்கிரமக்காரரோட சேர்ந்து இந்த வசனங்களை மாற்ற முற்படாதீங்க. ஆமே. அப்ப நாங்க அதுல கவனமா இருக்கணும். ஓகே, சோ பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சகோதரனாகிய யாக்கோபு, பேதுரு இவங்க தான் சபையின் தலைமைத்துவத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க அக்காலத்துல. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க பவுலோட உபதேசத்தை மிகவும் யூனிக்கானது, வடிவா ஆராய்ச்சி வடிவா அவதானிக்க சொல்லு. ஆமே. அதன்படி நாங்க அவதானிப்போம். ஆமே. ரெண்டாவது, அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கிக்கிறத அடிச்சு பிரசங்கிக்கிறார். அவர் பச்சைபாதம் பார்த்து பிரசங்கிக்கல. ஓகே, இவன் வேதம் தெரிஞ்சவன் பிழையா நடக்கிற போதும் அவர் சுட்டி காட்டுறார், வேதம் தெரியாதவன் பிழை செய்யற போதும் சுட்டி காட்டுறார். ஆமீன். இவரோட நோக்கம் என்ன? சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கணும்ன்றதுதான். ஆமீன். அதைத்தான் அங்கே பேதுரு சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 4:14 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படி போதிக்க கடவன். ஆமீன். தேவனுடைய வாக்கியங்கள் எங்க இருக்கு? தேவனுடைய வாக்கியங்கள் எங்க இருக்கு? தேவனுடைய வேதத்துல காணப்படுது. பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவர் தான் தேவனுடைய வாக்கியங்கள். ஆமீன். ஆகவே போதிக்கிறவங்க தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்கணும். அப்படித்தான் அப்போஸ்தலர் பவுல் அக்யூரேட்டா போதிச்சு கொண்டு வரார். ஆமீன். சோ நாங்க முதல்ல இருந்து துவங்குவோம். ஓகே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. ஆமேன். இது கிபி 52 53 எழுதுனது. இதுல குறிப்பிடப்படையில ஒரு சபைக்கு, ஒரு பர்டிகுலர் சபைக்கு எழுதுறது. கலாத்தியன்றது ஒரு ரீஜன், அதுல இருக்க சபைகளுக்கு எழுதுறதாவது. ஆமேன். அப்ப அப்போஸ்தலருக்கு முதல்ல போய் அந்த சபையை கட்டினவங்களுக்கு கட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த சபைகள்ல ஏதோ பிழையான காரியங்கள் நடக்கும் போது அங்கே அப்போஸ்தலர் பவுல் அந்த சபைகளுக்கு, ஒரு பர்டிகுலர் சபையல்ல, ஒரு ரீஜன், கலாத்தியா ஒரு சபை அப்படின்னு சொல்லி இதில் எடுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சபைகளுக்கு, அங்கே நிறைய சபைகளுக்கு, அங்கே கலாத்தியா பிரதேசத்தோட எல்லா சபையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, சபைகளுக்குன்னு சொல்லும் போது சபைகளுக்கு எழுதுவதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது வாழ்த்து மேடம். முதல்ல துவக்கத்துல இது ஒரு எல்லா கடிதத்திலையும் இப்படி இருக்கும். ஆமே. இப்ப கடிதம் எழுதுறது நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியாது, ஏன்னா இமெயில் போன் வந்தனால. ஓகே, இப்படிதான் ஒரு கடிதம் எழுத துவங்குறது. இது நீங்க அப்போ சொல்ற எல்லா கடிதங்களையும் பார்க்கலாம். ஆனா இதுல துவங்கும் போது அவர் என்ன செய்யறார்? அவரோட யங்னஸ காட்டுது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் ஒரு மெச்சூர்டா, அதாவது முதிர்ந்த வாக்கியங்கள் அல்லாமல் அந்த துவங்கும் போது தான் யார், அதாவது அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அந்த நேரம். நிறைய ஆட்கள் அவர் அப்போஸ்தலன் அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இது அவருடைய யங் காலனால அவர் முதல்ல அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யறவரா இருந்தார்? தீங்கு செய்யறவரா இருந்தார். தேவனுக்கு மிகவும், தேவ சபைகளுக்கு மிகவும் துன்பம் கொடுத்தவரா இருக்கார். அப்ப ஆகையிலே இவரை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் யோசிக்கிற காலத்துல அவரே தன் ஐடிய அவர் கொடுக்கிறார். எப்படின்னா, தேவனால் இயேசு கிறிஸ்துவினாலும் நான் சூஸ் பண்ணப்பட்டவன்,
உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவர் ஒரு ஐடியாவை கொடுக்குறார். ஆமென். ஏன்னா அவர் யங்னால எல்லாரும் அவரை பார்த்து பயந்தாங்க. ஏன்னா ஸ்தேவானை கொல்லும் போது இவர் அதுல பொறுப்பா இருந்தார். ஓகே, பவுல்ன்றது கிரேக்கர் கொடுத்த சில பேர் இல்லாமல் பவுலோட உண்மையான பேர் சவுல். ஓகே, ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொள்ற இடத்துல சவுல் தான் அதுக்கு பொறுப்பா நின்றது. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க கவனமா இருந்து கொள்ளணும். அவர் 4வது வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு அவர் பிதாவை கனப்படுத்துறார், இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துறார். ஆமென். யார சித்தத்துக்காக? பிதாவுடைய சித்தத்துக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை குறிச்சு இன்னைக்கு குறிப்பிடுறார். இதுல பிதாவோட பங்கு என்ன, இயேசு கிறிஸ்துவோட பங்கு என்ன, எல்லாம் அப்போஸ்தலர் பவுல் அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நாங்களும் அதை கவனிக்கணும். ஆமென். ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதாவது முதல்ல தண்ட ஐடென்டிபிகேஷன், ரெண்டாவது தான் யாருக்கு வேலை செய்யறதுக்கு ஐடென்டிபிகேஷன். ஆமென். சோ இதுல கருத்து என்ன? தேவனுடைய சுவிசேஷத்துக்காக தான் நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு இல்லாமல் இது இந்த ஓன் ஐடியா இல்லைன்றத நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அப்போஸ்தலர் பவுலுடைய வியூல இருந்து, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்ப யோசிச்சுக்கோங்க, கலாத்தியால ஏதோ ஒரு பிழையான உபதேசம் அங்கே பரவ துவங்கிட்டது. ஆமென். அதுல அப்போஸ்தலர் பவுலுக்கு சின்ன கோபம் உண்டாயிருக்கு. அப்போஸ்தலர் பவுல் ஆச்சரியப்பட்டார், வேறொரு சுவிசேஷம். ஓகே, ஆனா வேறொரு சுவிசேஷம் இருக்கா? உண்மையிலே உலகத்துக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் தான். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உண்டு. பிதாவுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். தேவாவினாலே முத்தரிக்கப்பட்டு தேவாவினாலே வழிநடத்தப்படுவான். இதுதான் சுவிசேஷம். ஓகே, பிதாவுடைய கிருபையினால, அதாவது நாங்க பாவம், சரியான பாவிகளா இருக்கிறோம், நியாயப்பிரமாணங்களை கண்டம் பண்ணி அங்கே கட்டி வச்சிருக்கு, எங்களெல்லாம் அக்யூஸ் பண்ணி வச்சிருக்கு, நாங்கெல்லாம் குற்றவாளிகள் நியாயப்பிரமாணத்தின்படி. தேவனுடைய கிருபையினாலே, அதாவது எங்களோட ஒர்க்ஸ்னால அல்ல, தேவனுடைய கிருபையினால, அந்த ஈவு, அந்த கிஃப்ட், ஒரு ஒரு தேவனுடைய ஒரு இரக்கத்தினால நாங்க அவரோட குமாரனை பற்றும் விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறோம். இதுதான் சுவிசேஷம், இல்லையா? ஓகே, அதை விட்டுட்டு வேற ஏதோ திருகுதாளம் உண்டு அங்கே கலாத்தியால பரவ துவங்கி இருக்கு. அதுதான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் அல்லாமல் வேறல்ல. ஆமே. ஒரு கலக விட்டார் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க தானே. உலகத்துல கலக விட்டார் குறையா, நான் ஆண்டவரை கீழ்படிறவங்க கூடயா? எந்த இடத்துல போய் ஒரு குழப்பம் பண்ணி தங்களை பிக் ஷாட்னு காட்டி கொள்றவங்க தான் உலகத்துல சரியான விருப்பம். எந்த இடத்துலயும் ஒரு நேர்மையான வழிய ஒருத்தன் குழப்ப பாக்குறான்னா அவனுக்கு என்ன தேவைப்படுது? அவன் தன்னை ஸ்பெஷல் அட்டென்ஷன் பண்ணி தான் ஒரு பெரிய ஆளாக பார்த்துக் கொள்றான்னு அர்த்தம். ஆமே. இப்படி கன பேர் உலகத்துல திரிகிறாங்க. ஆகவே இவங்களை விட்டு நாங்க கவனமா இருக்கணும். எது நடந்தாலும் தேவனுடைய வேதத்தின்படி எல்லாம் இருக்கான்னு பார்த்து நாங்க நடந்து கொண்டா நாங்க இப்படியான ஆக்களை ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்? எங்களுக்கு வேதம் இருக்கு. நாங்க எங்க போனாலும் நாங்க எங்களை ஒழுங்கு நெறிப்படுத்தி நடத்தி கொள்ள நாங்க முற்படுவோம். ஏன்னா நாங்க ஒரு ஆளோட கையை பிடிச்சுக்கொண்டு நடக்க மாட்டோம். ஓகே, எப்பவும் வேதத்துக்கு நாங்க நேரா கீழ்ப்படியுமா இருந்தா. ஓகே, இந்த மாதிரி கலக விட்டார் பூந்து எங்களை குழப்ப முடியாது. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, இதை கவனமா கேளுங்க. ஓகே, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது. ஓகே, நான் இன்னைக்கு கொண்டு பிரசங்கிச்சுட்டு நாளைக்கு ஒரு சீசனுக்கு இன்னொரு டாக்டரினை கொண்டு வரவனா இருந்தா அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணுமா? ஏறாது. ஓகே, நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் அவங்க வேதத்துல இருந்து தான் பிரசங்கித்தாங்க. ஓன் சுவிசேஷன் இல்ல. சுவிசேஷம்னா வேதத்துல இருந்து தான் வரணும். ஓகே, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது. ஓகே, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தான்னு சொன்னா கூட ஓகே, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஆமே. நீங்க யோசிப்பீங்க, இந்த வேதத்துக்கு பிறகு நான் புதிய ஏற்பாடு இதுல இவர் குறிப்பிட இல்லை. ஓகே, அந்த நேரம் புதிய ஏற்பாடு இவர் இதை சொல்ற நேரம் புதிய ஏற்பாடுன்னு ஒன்றே இல்லை. ஓகே,
சுவிசேஷ புத்தகங்கள் அங்கே சாட்சி பகிர்ற புத்தகங்களோட தான் சேருது. ஓகே, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்ட சாட்சிகள் இவங்களோட உபதேசங்கள் தான் இருக்கு. ஓகே, சுவிசேஷம் அல்ல. ஓகே, ஸோ எப்படி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இது மூலமா தான் எங்களுக்கு விடிவு இருக்கு, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பிரசங்கிச்சாங்களோ, இந்த பிரசங்கத்துக்கு பிறகு, இந்த சுவிசேஷத்துக்கு பிறகு புதிய ஒரு சுவிசேஷம் வருமா இருந்தா, ஓகே, அந்த சுவிசேஷம் அல்ல இதுதான் சரியான மார்க்கம்னு ஒரு வழி வருமா இருந்தா, அது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து கொடுத்தா கூட நீங்க கவனமா கேட்கணும். வானத்திலிருந்து தூதன் வந்து சொன்னான்னு சொல்லி சுவிசேஷம் இதுக்கு பிறகு உருவாச்சு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இன்றைக்கு பெரிய அளவுல பெரிய இருக்கிற ரிலிஜன்கள்ல சொன்னீங்கன்னா சிலது வந்து எங்களுக்கு தூதன் வந்து கப்ரியேல் வந்து சொன்னான்னு சொல்லி கூட அங்க வித்தியாசமான டாக்டரின்கள் உருவாயிருக்கு இன்றைக்கு உலகத்துல. ஓகே, அதனால பெரிய பிரச்சனையாவும் இருக்கு உலகத்துக்கு. ஓகே, ஆனா அப்படி ஒருவன் வந்து சொல்லுவானா இருந்தா அவன் சபிக்கப்பட்டவன். இந்த வேதத்தை பிழ, ஓகே, நாங்க சொல்றதுதான் சரின்னு ஒரு புதுசா ஒரு உங்ககிட்ட ஒரு டாக்டரினை கொண்டு வருவானா இருந்தா அவன் சபிக்கப்பட்டவன். ஆமே, அதுல கவனமா இருங்க. இதோட முடிஞ்சுது. இதுக்கு பிறகு புதிய வேதங்களும் கிடையாது. ஓகே, இதுல ஆதியிலிருந்து அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இன்னொன்னு புதுசா வருமா இருந்தா அப்படி வர புத்தகத்தை கொண்டு வரவங்க யாரு? சபிக்கப்பட்டவங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஈவன் அப்போஸ்தலர் பவுலா இருந்தா கூட தவணையும் இன்க்ளூட் பண்ணிக்கொள்றார். ஓகே, இந்த வேதத்தை தவிர இனி ஒரு வேதமோ சொல்யூஷனோ உலகத்துக்கு இல்ல. அதை கவனமா புரிஞ்சுக்கோங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் ரிப்பீட் பண்றார். ஓகே, ஏன்னா இது நடக்கும். இன்னைக்கு சொல்றாங்க இதெல்லாம் இப்ப மாறிட்டு. ஓகே, இப்ப புதுசா வந்திருக்கு சொல்றாங்களா இல்லையா? பெரிய வாக்குவாதம் நடக்குது, ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் இல்லைன்னு கூட ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அப்போஸ்தலர் பவுல் அப்ப அங்க ஒரு ப்ரொஃபஸி மாதிரி சொன்னார், வந்தா கூட நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. ஓகே, வானத்திலிருந்து தூதம் வந்தா கூட ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்ன பிறகு ஒரு மனுஷன் வந்து சொல்லுவானா இருந்தா, நான் ஆண்டோட மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு கப்ரியேல் தூதன் சொன்னான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலுமா? அதான் பைபிள் பின் பாயிண்ட் அக்யூரேட்டா சொல்லுது வர போறது. ஓகே, அதனால நாங்க இந்த வேதத்துக்கு அங்கால வேறொரு காரியத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சில கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இதுக்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க, ஏனெண்டா வேதத்தை சரியா நடக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி புரட்சிகள் செஞ்சாங்க. ஓகே, செஞ்சாங்க. ஆனா இந்த வேதத்துக்காகத்தான் புரட்சி செஞ்சிருக்காங்க. இந்த வேதம் சரியில்லை, புது வேதம் ஒண்ணு கொண்டாட இல்லை. ஓகே, மார்ட்டின் லூதர்லாம் இந்த வேதத்தை காத்துக்கொள்றதுக்கு தான் புரட்சி செஞ்சாங்க. ஓகே, கால்வின், விக்லிஃப் இவங்க எல்லாம் இந்த என்னத்தை காப்பாத்துறதுக்காக புரட்சி செஞ்சாங்க. இந்த வேதத்தின்படி மனுஷர் வாழப்படணும், எல்லாம் கரப்ட் ஆகுதுன்னு தான் புரட்சி செஞ்சாங்களே ஒழிய, ஓகே, இந்த வேதத்தை விட்டு புது வேதம் கொண்டாடுறதுக்கு புரட்சி செய்யல. அப்படி புது வேதம் ஒன்று வருமா இருந்தா, ஓகே, அது என்ன ஹோலி பேர் போட்டு வந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. அப்படி கொண்டு வரவங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அப்போஸ்தலர் கிளியரா சொல்றார். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல், ஏற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷம் இந்த வேத புத்தகத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். சாபமும் போடுறார். ஓகே, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? கேள்வி ஒன்று அவர் கேட்கிறார். நான் மனுஷனை நாடி போதிக்கிறேனா தேவனை நாடி போதிக்கிறேனா? யாரை நாடி போதிக்கிறோம்? ஐயோ, நான் பிரசங்கிக்கிறதுக்கே நிறைய பேர் ரட்சிக்கப்படும், நிறைய பேர் வரணும், என்னட்ட நான் ஒரு பெரிய நல்ல பிரீச்சர்னு பேர் வாங்கணும், இப்படியான பேரை மனுஷரை நாடி போதிக்கிறேனா? நான் பிரசங்கம் பண்றது இந்த தேவன் மட்டும் என்ன செய்யணும்? தேவன் மட்டும் எக்ஸப்ட் பண்ணணும். இந்த தேவன் நீ பிரசங்கிருக்கிறது சரி, நீ என்னுடைய புள்ள, நீ எந்த ஊழியக்காரன், இந்த வேதத்தின் படித்தான் நீ பிரசங்கிக்கிற அப்படின்றத ஏற்றுக்கொள்ளணும். யாருக்காக நான் இப்ப பிரசங்கிக்கிறேன்? அப்போஸ்தலர் கேட்கிறார், தேவனுக்காக மனுஷனை நாடியா போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். நான் பிரசங்கிக்கிறது யாரை பிரியப்படுத்துற மாதிரி இருக்கணும்? மனுஷனையா? மனுஷன் அல்ல, தேவனை. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஜனங்கள் உடைக்கப்பட்டு வர்றாங்க, நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தான் நீங்க மெசேஜ் எடுக்கணும். ஓகே, நீங்க அவங்கள மனம் குத்துற மாதிரி மெசேஜ் எடுக்க கூடாது.
ஐயா அவனுக்கு ஒரு புண்ணு இருக்குன்னா அதை குத்துனா தான் அதுல உள்ள இருக்குதெல்லாம் வெளியே வரும், அப்பதான் நீ சுத்தமாவ புண்ணு காயும். ஓகே, உடைக்கப்பட்டு வர்றியா, ஏசு கிறிஸ்து தான் இளைப்பாறுதல் கொடுக்கிறவர். அதை விட்டுட்டு நாங்க பட்டர் பூ செய்யலுமா, எங்களை ஓன பிரசங்கி கேளுமா, ஏறாது. ஓகே, தேவண்ட வார்த்தை உன்னை சுகப்படுத்துற வார்த்தை, அதை சொன்னாலே காணும். ஆமீன். எக்ஸாம்பிள் சொல்றேன், சொல்லிருக்கு, யார் எது என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்குது, உங்கள் அக்கிரமங்களே. அப்படின்னா குத்தப்பட்டு வந்திருக்கேன் என்ன நினைப்பான், நான் அக்கிரமக்காரன், அதான் தேவனுக்கு எனக்கும் பகை வந்திருக்கு, நான் இந்த அக்கிரமத்தை எல்லாம் விட்டு விட்டா இந்த வேதனை எனக்கு இல்லை. ஏதோ ஆறுதலான வார்த்தை. அப்படி இல்லாம உங்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார், அதெல்லாம் ஆண்டவர் ஹீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தான் பாவத்தை உணர்வானா? தான் அக்கிரமக்காரன்றதை ஏற்றுக்கொள்வானா? ஏசு கிறிஸ்தவனுக்கு தேவைப்படுமா? ஏசு கிறிஸ்துவ மரணம் தேவைப்படுமா? ஏசு கிறிஸ்து சிலுவை மரணம் அவனுக்கு எது பிரயோஜனம் இருக்குமா? இல்ல. தன்னை பாவி என்று உணர்வடையவனுக்கு தான் ஏசு கிறிஸ்து தேவை. ஆமென். அதைத்தான் இந்த கலாத்தியர் அழகா சொல்லுது. ஓகே, அதே ஏசு கிறிஸ்து பாருங்க, ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல கேட்கிறார். ஏசு கிறிஸ்து வந்து யாரையும் பட்டர் பூ செய்யல, யாருக்கும் ரொம்ப சமாளிக்கிற மாதிரி மெசேஜ் பண்ணல, உள்ளதை உள்ளபடி அடிச்சு சொன்னார். ஓகே, அதை நீங்க பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 67வது வசனம். ஆமென். யோவான் புத்தகம் உங்களுக்கு தெரியும், என்ன சொல்லுவாங்க, அன்பின் சுவிசேஷ புத்தகம்னு. ஆனா அப்படி ஒன்று இல்லை, யோவான் உள்ளதை தான் எழுதினார். யோவான் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல பெரிய அதிகாரம். ஓகே, அவர் கேட்கிறார். ஓகே, 63 வாசிக்கிறேன். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென். ஏன்னா இவர் நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானேன்னு பிரசங்கிக்கிற நேரம் அவர் ஆவியினால போதிச்சு கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான், நான் தான் அந்த வார்த்தை, இந்த வார்த்தையினால ஒவ்வொருத்தனும் பிழைப்பான்றத பிரசங்கிச்சு கொண்டிருக்கேன். என்ன புசிக்கிறவன் அவரோட வார்த்தையை உட்கொள்றவன். ஓகே, அப்படின்னு அவர் பிரசங்கிச்சு கொண்டு வர மாமிசத்துல திங்க் பண்றேன்னு நினைச்சான், இது கடினமான உபதேசம், இவர் இது தன்னை சாப்பிட சொல்ற அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆன நேரம் நிறைய பேர் அவர் விட்டு போனாங்க. ஓகே, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலா இயேசு அறிந்திருந்தபடியார். ஆதி முதலா துவக்க காலத்திலிருந்து ஒன்று இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணது குறிக்கலாம், இல்லாட்டி உலகம் உருவாக்கும் முதல்ல எங்களை பத்தியெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தார் இயேசு கிறிஸ்து. அறிந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிடில் என்னிடத்தில் வரமாட்டான். எனக்கு என்ன சொல்றார், பிதாவின் கிருபையை பெற்றுக்கொள்ளாதவன் இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சு கொள்ள முடியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியவும் முடியாது, இயேசு கிறிஸ்துவ வரவும் முடியாது. ஓகே, சொல்றாரா இல்லையா? அந்த அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றார், பிதாவுடைய கிருபையினால என்ன செஞ்சேன், இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்டு. ஆமென். ஒரு கன்ஃபியூஸும் இல்லை, ஒன்னும் கான்ட்ரடிக்ட் பண்ண இல்லை. வேதத்தை புரட்டுறவனுக்கு தான் வேதம் கான்ட்ரடிக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா வேதத்தை அழகா வாசிச்சு கொண்டு போனீங்கன்னா, ஆண்டோட என்னத்தை சொன்னாரோ அதன்படி வாசிங்கன்னா ஒன்றுக்கும் முரண்படாது. ஓகே என்று சொன்னார். இது வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவர்களுடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சிம்பிள் உபதேசம். ஓகே, ஜீவ அப்பம் நான் என்ற உபதேசம் கேட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, பின்வாங்கி போனாங்க. ஏன்? அவங்க மாமிசத்துல சிந்திக்கிற மனுஷரா இருந்தாங்க, ஆவியில சிந்திக்க தெரியாதவங்களா இருந்தாங்க. ஓகே, சோ ஆவியில சிந்திக்கிறவனோ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் தான் இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்வான். அங்கே கீழே பாத்தீங்கன்னா பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். இயேசு கிறிஸ்து கவலைப்படல, ஐயோ போயிட்டாங்க. ஓகே, சபைக்கு வாரவங்க பின்வாங்கி போகாத மாதிரி பார்த்து கொள்ளணும். அது சரியான உபதேசமா? பின்வாங்கி போறதும் போகாதையும் அவன் பிரச்சனை. ஆண்டோட ஆவியை பெற்று ஆண்டோட உண்மையா ஏற்றுக்கொண்டிருந்தா அவன் பின்வாங்கி போக வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆனா மாமிசத்தை இப்படி திங்க் பண்றவன் பின்வாங்கி போயிடுவான். அதை பற்றி இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டாரா? இல்ல. அப்ப உனக்கு அழைக்கப்பட்ட அழைப்ப நீ சரியா செய்வியா இருந்தா அதனால பின்வாங்கி போறவங்களை பத்தி நீ கவலைப்படுவியா? ஒரு நாளும் இல்ல. ஆண்டோட சத்தியத்தை சத்தியமா தான் போதிச்சு கொண்டிருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பேத்வே தான் அது.
ஓகே, நீங்க ட்ரிக்கா எல்லாரையும் அணைச்சி முழுகு பூசி பிள்ளைய தட்டி கேட்காம பிள்ளையும் சரி என்ன செய்ய நீங்க பலவீனம் அதனால செஞ்சிட்டீங்கன்னு தடவி கொடுப்பீங்களா இருந்தா நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடக்கிற மனுஷன் அல்ல. நீங்க உங்களுக்கு ஏதோ உருவாக்கி கொண்டிருக்கீங்க. ஏன்னா உங்க வாய்ப்பு பிறப்புக்காக உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆமே, நீங்களா எல்லாரும் நாங்க ஊழியம் செய்யக்குள்ள எப்படி இருக்கணும்? போதித்தா சத்தியத்தின்படி போதிக்கணும். கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும். அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அது எங்கட பிரச்சனை இல்லை. ஓகே, இயேசுக்கு போகமானதா இருந்தா கேளுங்க. நீங்களும் போக விருப்பமா இருக்கீங்களா? போங்க. இயேசுக்கு அப்படித்தானே கேட்டார். ஆனா பேதுரு என்ன சொன்னா, நாங்க எங்க ஐயா போவோம். ஆமே, ஏன்னா அவன் ஆவியில புரிஞ்சு கொண்டான். ஓகே, ஏன்னா ஜீவ வசனம் மட்டும் தானே இருக்குன்னு சொல்லி அங்க அவன் ஐடென்டிஃபை பண்ண நேரம் இயேசுக்கு சந்தோஷப்பட்டு அங்க பார்க்கலாம். ஆமே, அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பவுல் கேட்கிறார், நாங்க மனுஷனை பிரியப்படுத்த நாங்க பிரசங்கிக்கவோ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஓகே, மேலும் சகோதரே 11வது வசனம், மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மேலும் சகோதரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலத்துல அது ஒரு ட்ரிக் இருக்கு. ஆண்டோட சத்தியத்தை இல்ல உதவி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு மெதுவா சேர்ச்சிக்கு கூட்டிட்டு போறவங்க இருக்காங்க. ஓகே, அது மனுஷ யோசனை. ஓகே, நீங்க ஆண்டோட சத்தியத்தை சொல்லி அதன் மூலமா விடுதலை வாங்கி கொடுக்காம நீங்க ட்ரிக்கா என்ன செய்றீங்க? இதே தான் சேல்ஸ் ரெப்மா செய்வாங்க தெரியுமா? அந்த ஒண்ணு வந்துச்சு, மெதுவா கதைச்சி உங்களோட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்து, ஓகே, நீங்க ஏபிசிடி சொன்னாலும் கையை தட்டி ஆசம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி ஒரு குரூப் இருக்கு. அவரோட மெயின் ஏம் என்ன? அவங்க கொண்டு போய் தங்களோட பேரால ஒரு ஆளை சேர்த்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கு. ஓகே, அதுக்கு பேரெல்லாம் நிறைய பேர் இருக்கு. எனக்கு பேர்கள் வருது, நான் சொல்றது தகுமோ தெரியாது. அப்படி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க ஆக்களை சேர்த்துக்கொண்டே இருக்கணும். ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்க பெரிய லீடரா வருவீங்க, உங்களுக்கு ஒரு குரூப் கொடுப்பாங்க, அதை நீங்க கண்ட்ரோல் அப்படியான குறிக்கோள் தான் அது. ஓகே, அது மனுஷ யோசனை. ஆண்டவரோட யோசனை அப்படி அல்ல. ஓகே ஓகே, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. அப்போ சொல்றாரு, நான் இந்த விஷயங்களை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்கே போதிச்சிருக்கிறது இங்க நாங்க காணக்கூடியதா இருக்கு. ஆமென். அதுக்கு ஒரு க்ளூ இன்னும் கொடுக்கிறார். ஓகே, அதை நாங்க மேற்கொண்டு பார்ப்போம். ஓகே, ஆகவே அப்போஸ்தலர் பவுல் பெற்ற எல்லா ரெவலேஷன்களும், எல்லா போதனைகளும், எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது என்று அவர் அங்கே உறுதியாக கூறுறார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது, கவனமா கேளுங்க, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமென். அப்ப சொல்றார், நான் யூத மார்க்கத்தினா இருந்த போது, யூத மார்க்கம் வேறையா, அது வேதத்துக்குரியதல்ல, அது மனுஷன் உருவாக்குனது. யூத மார்க்கத்துல நீங்க இந்த வேதத்தை ஈவன் நீங்க சொல்ற பழைய ஏற்பாடை கூட காண மாட்டீங்க. அங்கெல்லாம் ரபனிக்கல் டீச்சிங்கும் ஓரல் தோரான்னு சொல்லி ஹியூமன் ஐடியாஸும், அதுக்கு கணப்பேர்கள் இருக்கு. அதுக்கு ஓகே, புக் ஆஃப் ஜூபிலின்னு வச்சிருக்காங்க, என்ன மிட்ராஷா பேர்கள் இருக்கு. ஓகே, அதுக்கு ஓரல் தோரான் இருக்கு. தோரா ஒண்ணு தான். ஓரல் தோரான்னு நீங்க நினைச்சுக்கோங்க, இது ரபனிக்கல் டீச்சிங் கலந்த ஒரு காரியங்கள். அதெல்லாம் அங்க தோராவுக்கு இடம் இல்லையா? யூத மார்க்கத்துல தோராவுக்கு இடம் இல்லை. எல்லாம் ரபனிக்கல் ராபாய் மாதிரி டீச்சிங் ட்ரெடிஷன்ஸ் தான் போகுது. ஓகே, ஒரு யூதோட உடுப்பை பார்த்தா நீங்க பாத்துக்கோங்க, அது வேதத்துல சொல்லியிருக்கேன் எங்கேயாவது? ஒன்னே ஒண்ணு பார்க்கலாம், அவங்களோட இடுப்புல கட்டுற சின்சி மட்டும்தான் பார்க்கலாம், இடுப்பு நாடா, அது மட்டும்தான் வேதத்துல பார்க்கலாம். அந்த கருத்து உடுப்பு, கோட்டுகள், தொப்பிகள், இங்க போடுற ஹாமக்கா, அது ஒன்றுமே வேதத்துக்கு உட்பட்டது அல்ல. அதெல்லாம் ட்ரெடிஷன். ஓகே, அப்ப யூதரை பார்த்து யூதரமா வேதத்தின்படி வாழ்றாங்க நீங்க சொல்லுவீங்களா இருந்தா உங்களுக்கு வேதம் தெரியாதுன்னு அர்த்தம். ஓகே, சோ அப்போஸ்தலர் பவுல் அதான் இங்க சொல்ல வர்றாரு. என்ன உங்களுக்கு தெரியும், நான் யூத மார்க்கத்துல இருந்த போது நான் எப்படிப்பட்டவன்? அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரா, நான் நியாய பிரமாணத்தின்படி வாழும் போது எப்படி இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரா? இல்ல. யூத மார்க்கம் அவர் தெரியும். நான் அவர் அங்க பைபிளே ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது இல்ல. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நீங்க உங்கள் பிதாக்களுடைய ஆச்சாரங்களுக்காக, பாரம்பரியங்களுக்காக ஏன் வேதத்தை விட்டு விடுறீங்க, ஏன் கற்பனைகளை விட்டு விடுறீங்கன்னு கேட்கிறார்.
ஓகே, அப்ப அப்போஸ்தலர் சொல்றார், நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய். ஆமென். அவர் இருக்க ஜனங்களை விட இவர் யூத மார்க்கத்துல தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சொன்னாரா? என் பிதாக்களுடைய நியாய பிரமாணத்துக்காக, பாரம்பரியங்களுக்காக, ட்ரெடிஷனுக்காக. ஆகவே அப்போஸ்தலர் பவுல் இருக்கு கிளியரா அவங்களுக்கு சொல்றார், யூத மார்க்கத்துல வேதத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லை. ஓகே, இந்த யூதரை பார்த்து அவங்க ஓய்வு நாள் கடைபிடிக்கிறாங்க, ரைட்? அவங்க அந்த பண்டிகை செய்யறாங்க, இந்த பண்டிகை செய்யறாங்க, எல்லாத்தையும் ட்ரெடிஷன் மூலமா தான் செய்யறாங்க. அதனாலதான் அவங்களோட பக்தி வைராக்கியம் வேஸ்ட் ஆனதுன்னு அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றார். எங்க சொல்றார்? பிரயோஜனமற்றது அந்த பக்தி வைராக்கியம். எங்க சொல்றார்? ரோமர்ல சொல்லி இருக்கிறார். ஆமென். கிளைய பத்தி கதைக்கிற நேரம் அன்னைக்கு அவர் சொல்றாரு, அவங்களோட பக்தி வைராக்கியம் பிரயோஜனம் இல்லாதது. ஓகே, இங்க பாருங்க, வடிவ திருப்பி வாசிக்கிறேன். இதுல வேதத்தை பத்தி ஒண்ணுமே அப்போஸ்தலர் பவுல் சொல்லல. ஓகே, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். ஆகவே அப்போஸ்தலர் பவுல் ஸ்தேவானை கொல்லும்படி அங்கே எல்லா காரியம் செய்யும் போது அவர் என்னத்துக்கு பக்தி வைராக்கியமா இருந்தார்? யூத மார்க்கத்தில் இருக்கிற பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்காக. ஆமென். பாரம்பரியம். அதனாலதான் பேதுரு அங்கால சொல்றார், அது சுமக்க முடியாத பாரம். எங்களை பிதாக்கள் சுமக்க முடியாத பாரத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. தேவன் கொடுத்தாரா? தேவனுடைய வேதம் கொடுத்ததா? தேவனுடைய நியாய பிரமாணம் கொடுத்ததா? அல்லது தேவனுடைய கற்பனைகள் கொடுத்ததா? அது இல்லவே இல்லை. பாரம்பரியம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குனது. கைய கழுவு, லெப்ட் போ, ஷூவை போடும் போதும் நீ எந்த ஷூவை முதல்ல போடணும், இதெல்லாம் பாரம்பரிய யூதத்துல இருக்கு. ஓகே, நீ எப்படி உடுக்கணும், எப்படி நடக்கணும், எவ்வளவு தூரம் நடக்கணும். ஓகே, வேதத்துல எங்கேயாவது போட்டிருக்கா நியாயப்பிரமாணம் ஓய்வு நாளுக்கு இவ்வளவு தூரம் தான் நீ நடக்கலாம்? எங்கேயாவது இருக்கா நியாயப்பிரமாணத்துல? ஆனா ஒவ்வொருத்தர் ட்ரெடிஷன்ல இருக்கு, இவ்வளவு நடக்கணும், இவ்வளவு தான் செய்யலாம், குழியில விழுந்த ஆட்டை எடுத்து விடலாம், ஆனா ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடாது. ஓகே, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் உதவி செஞ்சார், நிறைய உதவி செஞ்சார். ஓகே, என்ன செஞ்சார்? முடவர்களை குணமாக்குனார், விழுந்த மனுஷியை நிமித்திட்டு என்ன சொன்னார்? இந்த மனுஷி தேவனை துதிக்கும்படி நான் என்னை செஞ்சிருக்கேன். அது ஓய்வு நாள் செய்யக்கூடிய காரியமா, செய்யக்கூடாத காரியமா? ட்ரெடிஷனின் படி செய்யக்கூடாது. ட்ரெடிஷனின் படி பயங்கர கள்ளத்தனங்கள் இருக்கு. குழியில இருந்து ஆட்டை எடுத்து விடலாம். ஆடு விழுந்துச்சுன்னா ப்ராஃபிட் போயிடும். ஓகே, அப்படி ராபாய்மார் என்ன செஞ்சாங்க? ட்ரெடிஷன்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஓய்வு நாளுக்கு குணமாக்க கூடாதான். எது ஆண்டவர் அனுமதிச்சது? ஓய்வு நாள் யாருக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும்? தேவனுக்கு பிரியமான மன மகிழ்ச்சியினால் அன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்யணும். ஏசாயா வடிவா சொல்றார். ஆனா இவங்களோட ட்ரெடிஷன், பாரம்பரியம் என்ன செஞ்சது? இதெல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தது. ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அதை நீங்க அழகா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகவே தேவனோ இயேசு கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்துக்கு முரணா ஒரு காரியமும் செய்யல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாங்க. இயேசு கிறிஸ்து தன்னோட வாயாலே சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் நான் வந்தேன். ஆமென். ஆகவே இந்த பாரம்பரியத்துக்கு தான் இவர் வைராக்கியமா இருந்தார். ஓகே, நீ சொல்லுவாங்க அப்போஸ்தலர் பவுல் முந்தி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருன்னு அப்படி சொல்லுவானா இருந்தா அவனுக்கு வேதம் தெரியாது, இல்லாட்டி அவன் வேதம் வாசிக்கிறது. ஓகே, இல்லாட்டி யாரோ தனக்கு சொன்னது உங்களுக்கு சொல்றான். அப்போஸ்தலர் வாழ்ந்தது பாரம்பரியங்களுக்காக. ஆமென். அது அவரே வாயாக அறிக்கையிடுறார். பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். ஆமென். இனி பாரம்பரிய நியாயங்கள் சொல்லும் போது இதுவும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவ நியாயங்கள் வேற, பாரம்பரிய நியாயங்கள் வேற. அது மனுஷரால் உருவாக்கப்பட்டது, தேவ நியாயம் தேவனால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென். அப்ப அவர் யூதனா இருந்து நான் பெரிய பாரம்பரியத்தின்படி நான் வாழ்ந்த போதும் என்னை தேவன் என்ன செஞ்சார்? தாயின் வயிற்று இருக்கும் போது என்னை பிரிச்சு எடுத்துட்டார்.
நான் இவ்வளவு அக்கிரமக்காரன் இருந்த போதும் எனக்கு அவர் மன்னிப்பு கொடுத்தார், அந்த கிருபை எனக்கு கிடைச்சதுன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். கிருபையினால் அழைத்த தேவன். அப்ப அப்போஸ்தலர் பவுலுக்கு அழைச்ச தேவனுக்கு எங்களோட தேவனுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? இல்ல. ஏன்னா அவரையும் கிருபையினால தான் அழைச்சார். அவர் யூதர்னு சொல்லி ஸ்பெஷல் எதுவும் கொடுத்தாரா? பெர்மிட் கொடுத்தாரா? இல்ல. அவரையும் கிருபையினால தான் அழைச்சார், எங்களையும் கிருபையினால தான் அழைத்தார். அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பினேன். ஆமென். வழியா யோசிக்கணும். அப்போஸ்தலர் பவுலுக்கு ஊழிய அழைப்பு வந்த உடனே ஆண்டவர் அழைச்சுன்னா அப்போஸ்தலர் பவுல் ஏன் அரபு தேசத்துக்கு போனார்? ஒன்று அரபு தேசத்தை பிரசங்கிக்குவா? அரபு தேசத்தில் அவர் இடத்துல சொல்ற வனாந்திரத்தில் நான் இயேசு கிறிஸ்து சந்திச்சேன்னு இடத்துல சொல்றேன். அப்போஸ்தலர் பவுல் என்னத்தை சொல்றாருன்னா, அரபு தேசத்துல தான் இருக்கலாம். ஓகே, இது இருக்கலாம். இது நான் ஆராய்ஞ்சி எடுத்த ஐடியா. இது நான் இப்படி இருக்கலாம்னு உங்களுக்கு சொல்றேன். இது வேதம் அல்ல என்றாலும் இதை பேக்கப் பண்ற மாதிரி அவர் ஏன் அரபு தேசத்துக்கு போயிருக்கலாம்ன்ற ஒரு க்ளூ கொடுக்கலாம். என்னது? அரபு தேசத்துல என்ன இருக்கு? சரியா சொன்னீங்க. மவுண்டன் சீனாய் மலை இருக்கு. அரபு தேசத்துல இருக்குதான் சீனாய் மலையா? இப்ப எல்லாம் போறாங்களே சீனாய் மலைன்னு. அது இல்லையா? இப்ப போறது பேகன் வர்ஷிப்புக்கு. இப்ப முதல்ல அதுக்கு நான் ஆராய்ச்சி எடுத்தது இப்ப இருக்கிற சீனாய் மலை எப்ப சொல்லுங்க உருவாச்சு? இப்ப போறாங்க எல்லாம் விழுந்து அடிச்சுக்கணும்னா சீனாய் பேர்னிங் புஷ் பார்த்தேன்னு சொல்லி என்னதுக்கு போறாங்க? இந்த சீனாய் மலை அறிமுகமானது கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஒரு குறி சொல்ற கிழவி இதை என்ன செஞ்சா சீனாய் மலைன்னு பிரசித்திப்படுத்தினா. அத கான்ஸ்டன்டினோபிளோட அம்மா எலைனா என்ன செஞ்சா எக்ஸெப்ட் பண்ணனா. இப்படி போற நேரம் குறி சொல்றது இதுதான் சீனாய் மலை தேடி போயிருக்காங்க. போற நேரம் குறி சொல்றோட போய் கேட்டிருக்காங்க எங்க சீனாய் மலை இருக்குன்னு. குறி சொல்ற போயிருப்பா, பார்த்துருப்பா, இல்லை எனக்கு ஏதாவது கிடைக்கும் தானே, இந்த மலை தான் பாருங்கன்னு சொல்லிடுறா. உடனே இல்லைன்னா இதுதான் சீனாய் மலை. சீனாய் மலை எங்க இருக்கணும்? கோசேனுக்கு நேரா இருக்கணும். ஓகே, கோசேனோட லைன் அப் பண்ணி இருக்கணும். கோசேன்ல இருந்து வெளிக்கிட்டாங்க. ட்ரெடிஷனலா செங்கடல கலந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதை மைக்கேல் ரூட் அழகா விலகப்படுத்துறார். ஓகே, அவங்க போய் பார்த்தா அங்க ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. அவர் கடலை தான் ரெண்டா பிளந்தார், அவர் பாலம் போட்டார்னு சொல்லிடு. ஓகே, இப்ப ட்ரெடிஷன் படி போய் பார்க்குற இடம் செங்கடல பிறந்த இடத்த போய் பார்ப்பீங்களா இருந்தா 5000 அடி எங்கேயோ கீழே இறங்குது. எங்கேயாவது பெரிய பள்ளத்தாக கடந்து தான் செங்கல்ல கடந்தாங்கன்னு சொல்லியிருக்கா? இல்ல, நேரா கடந்தாங்கன்னு தான் இருக்கு. ஓகே, ஆனா இவங்க கோசினுக்கு நேரா பாத்தீங்கன்னா செங்கடல்ல ஒரு இடத்துல அண்டர் வாட்டர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அண்டர் வாட்டர் பிரிட்ஜ்னா தண்ணி கடியில ஒரு பாலம் கிடைக்கு, இன்றைக்கும் இருக்கு. அது மண்ணால இயற்கையா உருவாக்கப்பட்ட பாலம். ஓகே, அது எங்க இருக்கு? கல்ஃப் ஆஃப் அக்கபா குடால இருக்கு. ஓகே, அவங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்க செங்கல்ல திறந்தா சரியா கடக்கக்கூடிய விதமா வசதியா ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. சனங்கள் பள்ளத்துக்கு இறங்கும் தேவையில்லை, மேட்டுக்கு இறங்கும் தேவையில்லை. அவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த இடம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, தேவனுக்கு தெரியும் எங்கனைக்கு இந்த பூமியில என்ன இருக்குன்னு. ஓகே, அதுக்கு நேரா வந்தீங்கன்னு சொன்னா பழைய மிதியானுக்கு தான் அவங்க வந்தாங்க. மிதியான்ல இருக்க சீனாய் மலைன்னு. ஓகே, மிதியான் எங்க இருந்துச்சு ஹிஸ்டரியின் படி? எஜிப்ட்லயா அரபியால இருக்கு. ஓகே, அரபு தேசத்துல தான் பழைய மிதியான் இருக்கு. அப்ப மிதியான்ல தான் சீனாய் மலை இருக்கணுமே அல்லாமல் எகிப்துல இருக்குமா? ஒரு நாளும் இருக்காது. ஓகே, அப்ப இன்றைக்கு போற மலை பொய்யா போய் என்ன செய்யறாங்க? எனக்கு தெரியும் சில ஆக்கள் சொன்னாங்க, நான் தேவ பிரசன்னத்தை அன்னைக்கு உணர்ந்தேன். ஓகே, பாருங்க, சில அம்சங்கள் இருக்கு சீனாய் மலைக்கு. ஓகே, சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே முதல்ல என்ன வரணும்? சீனாய் மலைக்கு போற முதல்ல அவங்க சந்திச்சது, முதல்ல என்ன சந்திச்சாங்க? கசப்பான மாறான்ற ஊற்று. ஓகே,
எங்கேயாவது ஊற்றுக்கண்கள் இருக்கா இப்ப இருக்கிற சீனாய் மலைக்கு முன்னால? இல்ல, டெசர்ட் தான் இருக்கு. ஓகே, ரெண்டாவது அம்சம், ஈலாம் என்ற தோப்பு இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா 70 சின்ன சோழவினை கண்டாங்க, அதை மாறாவை கடந்த உடனே. ஓகே, அந்த இடத்துல செழிப்பா இருந்தது, அந்த இடத்துல தண்ணி நல்லா இருந்தது, அவங்களுக்கு எல்லா விதமான ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தார். ஓகே, அது காணப்படுமா? இல்ல. ஓகே, எகிப்துல இருந்து இப்ப இருக்க சீனாய்க்கு எங்க பார்த்தாலும் புல்லு காண முடியாது. இயற்கையா உருவாக்குனது எல்லாமே தான் இருக்கு ஒழிய செயற்கையா ஒண்ணுமே, இயற்கையால செயற்கையா உருவாக்குனது தான் இருக்கு, இயற்கையா ஒண்ணுமே இல்லை. ஆனா இவையெல்லாம் இயற்கையாவே இருக்க வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் தோப்பு இருக்கா? இல்ல. மூன்றாவது, கண்டு குட்டிட பலிபீடம். ஏன் மூன்றாவது கண்டு குட்டிட பலிபீடம் இருக்கணும்? ஏன்னா சீனாய் மலையை சுத்தி ஒரு பவுண்டரி போட்டார். அவங்க வச்ச கண்ணு குட்டிட பலிபீடம் அந்த பவுண்டரிக்கு வெளியே தான் செஞ்சாங்க. அதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல. மொனஸ்ட்ரி இருக்கு, ஒரு குகையை தோண்டி ஒரு கதவை போட்டு வச்சிருக்காங்க. குகைக்குள்ள போய் வர்ஷிப் பண்றது பேகன்ஸா இல்லாட்டி இஸ்ரேலைட்ஸா? பேகன்ஸ். ஓகே, மொனஸ்ட்ரிக்கு ஏறி மேல போறாங்க, ஒரு மொனஸ்ட்ரி கடந்து தான் போறாங்க. ஏன்னா கத்தோலிக்கம் தான் அதுக்கு பேஸ் இப்ப சீனாய் மலைக்கு. ஓகே, அடுத்து கண்டுகிட்ட பலிபீடம் இல்ல, மோசையால போடப்பட்ட பவுண்டரி இல்ல, மோசை கட்டிய பலிபீடம் எங்க? அது சரி இருக்கா? இப்ப இருக்க சீனாய் மலையை சுத்தி ஒரு சாம்பல் கூட கண்டுபிடிச்சாங்களே? இல்ல. மலைய மேல துவங்கி கீழே வரையும் ஸ்கேன் பண்ணியும் பார்த்தாச்சு, அங்க நெருப்பு எரிஞ்சதா அவரு இல்ல. ஆண்டவர் இறங்கும் போது மலை என்ன செஞ்சுதான்? அக்கினியினால எரிக்கப்பட்டதான். அதுக்கு ஒரு சுவடு கூட இல்லை இப்ப இருக்குது. ஆனா நீங்க ஜபலோஸ் இங்க அரபு தேசத்துல போய் இருக்கிற மலையை பாத்தீங்கன்னா இருக்கு, இன்னும் இருக்கு. வேணும்னா எங்களோட வெப்சைட்ல ஆட் பண்ணிருக்கு, பார்க்கலாம். ஓகே, போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவங்களுக்கு அரபு அரசாங்கம் என்ன கொடுத்தது? கிஃப்டா கொடுத்தது இல்ல, சவுக்கடியும் ஜெயிலும் தான் கொடுத்தது. மலையை சுத்தி வேலியெல்லாம் போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க, யாரும் போயிடாது. ஆனா அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தண்ட காரியத்தை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இல்லாட்டி என்ன செய்வாங்க? கியூவை போட்டு ஒரு கவுண்டரையும் போட்டு சீனாய் மலையை கூறு போட்டு வித்திருப்பாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதுக்குள்ளே எதிரிகளை உருவாக்கி அவரோட காரியத்தை அவர் மூடி வச்சுட்டார். ஆமென். யாரும் போயிடாதபடி அது மூடி போட்டாங்க. அதுக்கு பேர் ஜபல் அல்லோஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஓகே, அரபுல இன்னும் இருக்கு, மவுண்ட் மூசா. ஓகே, சவுதி அரேபியால இன்னும் இருக்கு. ஓகே, அந்த பழைய மிதியான் இப்ப சவுதி அத்தாரிட்டி கீழே தான் இருக்கு, சவுதி இதுக்கு ரீஜனுக்கு கீழே இன்னும் அந்த மலை இருக்கு. மூணாவது, மலையில என்னத்தை ஆண்ட மோசை உருவாக்குனார்? 12 தூணை உருவாக்குனார். ஓகே, இப்ப இருக்கிற மலையில ஏதாவது தூண் கண்டுபிடிச்ச உங்களுக்கு தெரியுமா? ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க சீனாய் மலைன்னு பேர் தான், ஆனா அதுல ஒரு துரும்பு கூட ஏதாவது எவன் நடந்ததா இல்லைன்னு. ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க சீனாய் மலைக்கு போறோம்னு எங்க போறாங்க? எங்கேயோ ஒரு பேகண்ட வர்ஷிப் தலத்துக்கு போய் அதுல வாட்டர் ஜெவித் அழகா காட்டின பர்னிங் புஷ், தண்ணியே ஊத்துறது இல்லையா, ஆனா பக்கத்துல ஒரு டியூப் போகுது. ஓகே, பர்னிங் புஷ்ன்னு சொல்லி ஒன்னு காட்டி அதையும் வச்சு உழைக்கிறாங்க. இதெல்லாம் பிக் பிசினஸ். மற்றபடி இதுக்கும் வேதத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஓகே, அங்க ஒரு வெடிப்பு, மலைக்கு போகும் முதல்ல மோசை அடிச்ச கல் எல்லாம் எங்க இருக்கு? இப்ப இந்த சொன்ன டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவு எங்க இருக்கு? சவுதியில இருக்கிற மலையில தான் இருக்கே ஒழிய அங்கே எகிப்துல இருக்கிற மலையில இல்லை. ஆகவே உண்மையாவே இஸ்ரவேலர் கடந்து போனது மீதியானுடைய இடத்துக்குண்டா அது இன்னும் அங்க காணப்படுறது சவுதியில தான். ஆகவே உண்மையான சீனாய் மலை எங்க இருக்கு? சவுதியில இருக்கு. ஆகவே ஏன் இப்ப விஷயத்துக்கு வரும், ஏன் அப்போஸ்தலர் பவுல் அங்க போயிருக்கலாம், அரபு தேசத்துக்கு போயிருக்கலாம்? ஒன்று அவர் ஆண்டோட மலைக்கு போயிருக்கணும், இல்லாட்டி அங்க வச்சு அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திச்சிருக்கணும். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நான் இது மனுஷர் இடத்துல இருந்து படிக்கல, எல்லாத்தையும் நான் டிரெக்டா இயேசு கிறிஸ்துவ இடத்துல படிச்சேன். ஆமே, அவர் இந்த ஊழிய இதை பெற்றோன்னு ஓகே எங்க போனார்? நேரா அரபு தேசத்துக்கு போயிருக்கார். ஆகவே அவர் எங்களுடைய அனுமானப்படி அவர் அங்கே சீனாய் மலைக்கு போயிருக்கலாம். அங்கே வச்சு தேவனை சந்திச்சு அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திச்சு அங்கே எல்லா விஷயத்தையும் அவர் கற்று உணர்ந்திருக்கலாம். ஆமேன். அதனாலதான் அவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து படிச்சுக்கொண்டேன் அப்படின்னு. ஆமேன். ஓகே, அப்ப அதுல ஒரு பாயிண்ட் க்ளூ ஒன்று கிடைக்குது எங்களுக்கு. அப்போஸ்தலர் என்னத்துக்காக அரபு தேசத்துக்கு போனார், அங்கே என்ன நடந்திருக்கலாம், அவர் எங்க இருக்கும் போது இவெல்லாம் கற்றுக்கொண்டார்.
அப்படின்றத நாங்க ஒரு அனுமானிச்சு கொள்ளலாம். அங்கிருந்து நேரா தமஸ்கு வந்தார். தமஸ்கு தெரியும், அதெல்லாம் இன்றைக்கும் இருக்கு. இங்க சிரியால பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு மேல இருக்கு, நசரேத்துக்கு மேல. ஓகே, அதை புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஆமென். ஏன்னா அவர் தமஸ்குவுக்கு போற நேரம் தான் இந்த காரியம் யாரை சந்திச்சார்? இயேசு கிறிஸ்துவை சந்திச்சார். ஆமென். அவர் திரும்பியும் தமஸ்குவுக்கே திரும்பி வந்தார். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. ஆமென். இது என்னத்துக்காக நடந்துச்சு, ஏன் இதை குறிப்பிடுறான்னு எனக்கு தெரியல. மேபி இவருக்கு பயந்தவங்க சந்திக்காம இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க வெளி ஊழியங்கள்ல போய் வெளிநாடுகளுக்கு போய், அந்த காலம் இப்ப அப்படி இல்லை, போன் பண்ணோன்னே வெயிட் பிரதர் நான் 15 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லி வரையிடாது. ஓகே, சோ அவங்க வெளி இடங்களுக்கு போயிருக்கலாம், ஊழிய விஷயம் என்னத்துக்குன்னு தெரியல. ஆனா யாரையும் அவர் காணவில்லை. ஆனா யார் பொறுப்பா இருந்தது எருசலேம்ல இருக்க சபைக்கு? இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு புத்தகத்தை எழுதினவர். அவருடைய உபதேசங்களை பாத்தீங்கன்னா அவரும் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு உண்மையுள்ள ஊழியனா இருந்திருக்கிறார் அப்படின்றத நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆமென். அவர் சொல்ற ஆண்டருக்கு முன்னுக்கு சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் பொய் இல்ல. பின் சிசிலியா நாடுகள் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்போது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். சோ என்னமோ அறியாதவங்க, இவன் யாருன்னு தெரியாதவங்க, இவனே தன்னை அறிமுகப்படுத்தி இப்படி நான் இப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சினேன் அப்படின்னு சொன்ன போது அவங்க இவனை ஏற்றுக்கொண்டு, அட இவன் தானே சபைகளை துன்புறுத்த தெரிஞ்சவன், இன்றைக்கு ஆண்டவர் அறிஞ்சு கொண்டான், ஆண்டவர் இவனை பயன்படுத்துறாருன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஆமென். 2வது அதிகாரம் 14 வருஷம் சென்ற பின்பு, இதெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் நடந்த அனுபவங்களை சொல்ற. ஓகே, இது தனக்கு நடந்த சம்பவங்களை சொல்ற. இப்படி தனக்கு நடந்துச்சு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் மாதிரி நாங்க எடுக்கலாமே ஒழிய இதை எங்களுக்கு ஒன்னும் அவர் இன்னும் சொல்ல இல்லை. ஓகே, இன்னும் அவர் விஷயத்துக்கு வர இல்லை. ஓகே, 14 வருஷம் சென்ற பின்பு தீத்துவை கூட்டிக் கொண்டு, ஏன்னா கலாத்திய சபைக்கு இந்த லெட்டர் போற நேரம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும், இன்னார் இடத்துல இவர் தான் ஆளுன்னு சொல்லி. அதனால தான் இவ்வளத்தையும் விளங்கப்படுத்துறார். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினால் போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நாம எல்லாருக்கும் இல்ல, நான் என்னத்தை பிரசங்கிக்க போறேன், என்னத்தை குறிச்சு பிரசங்கிக்க போறேன், எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்றது அப்போஸ்தலர்களுடைய சிலரோட அவர் என்ன செஞ்சார், விவரிச்சு சொன்னார். இதுதான் இந்த ஊழியம், இப்படித்தான் நான் பிரசங்கிக்க போறேன், இப்படியான காரியங்களை தான் நான் செய்ய போறேன்னு சொல்லும் போது காண்பித்தேன். அதுவும் கைவிட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேருக்கு. ஓகே, ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணவில்லை. ஓகே, சோ நான் இதெல்லாம் விவரிச்சு காட்டின போதும், அங்கே அவங்களோட போய் இருக்கும் போதும், ஏன்னா தீத்துன்றது கிரேக்கன், புறஜாதியான், நான் அவனை கூட்டிட்டு போயிருக்கேன் எருசலேம் சபைக்குள்ள. ஓகே, அப்ப என்னத்தையும் நீ சொல்ல வர, அவங்க என்ன செய்யல, நீ ஒரு புறஜாதியானோட வந்திருக்க, இவனுக்கு விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் அவனை கட்டாயம் பண்ண இல்ல. ஆமென். இந்த இடத்துல இந்த சம்பவத்தை சொல்றாருன்னா, அப்போஸ்தலரை சந்திக்க போற நேரத்துல அவங்க என்ன சொல்லல, அவங்க பாரபட்சம் பார்க்க இல்லை. ஓகே, அதைத்தான் இன்னைக்கு மெயின் பாயிண்டா சொல்றேன். இன்னைக்கு தீத்துக்கு விருத்த சேதனம் பண்ணாத சம்பவத்தை ஏன் இதுக்குள்ள போட்டு நினைக்கிற? ஓகே, ஏனண்டா நான் அவங்க இப்ப என்னத்தை எழுதுறாருண்டா, கலாத்தியாவுக்கு எழுதுறார், உண்மையான பேசிக் சபையோட அத்திவாரம் இப்படித்தான் இருக்கு, நீங்க மாறாதீங்க அப்படின்னு தான் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆகவே இன்னைக்கு சொல்றாரு, நான் அவங்களோட கூட்டிட்டு போன நேரம் அவங்க ஒருத்தரும் கட்டாயம் பண்ணல, தீத்துக்கு கட்டாயம் நீங்க கிரேக்கனா இருக்கா, இவன் புறஜாதியா, இவனுக்கு நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு யாருமே கட்டாயம் பண்ணவில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. இப்படியான காரியங்கள் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, கலாத்தியால நடந்திருக்கு. கட்டாயம் நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், அந்த ட்ரெடிஷனை கீப் அப் பண்ணணும், இந்த ட்ரெடிஷனை கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க,
ஏதோ பாரம்பரிய முறைகள் அங்கே கலாத்தியாவுக்கு சென்றதுனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இங்க நான் தீத்துவை கூட்டிட்டு போற நேரம் எருசலேம் சபையில் அப்படி ஒண்ணு சொல்லல, எங்களுக்கு அவனை அப்படி செய்ய சொல்லி கட்டாயம் பண்ணல. இப்ப உங்களுக்கு அப்படி செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்னவா இருக்காங்க, நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள். ஆமே, நியாயப்பிரமாணத்துக்கு இன்னைக்கு அவர் கேவலப்படுத்தல, நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கொண்டு சொல்லுவோமே, இப்ப பைபிளை தூக்கிட்டு கள்ள திரிகிறாங்கன்னு அதே மாதிரி சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஆக்கள் நியாயப்பிரமாணங்களை விடுதலை ஆக்கிருக்கு இயேசு கிறிஸ்து மூலமா. ஓகே, ஆனா திருப்பியும் அதுக்குள்ள கொண்டு வந்து உங்களை அடிமைகள் ஆக்கும் பொருட்டு சில பேர் பக்க வழியாய் நுழைஞ்சவங்களா அவங்க முழுமையா அறிஞ்சவங்களா அறகுறைகளா? அறகுறைகள். ஓகே, கள்ள சகோதரர் அவர் விட்டு கொடுக்கல, அவங்க பிசாசுகள் அது இதுன்னு சொல்லல, கள்ள சகோதரர் தான் கள்ள சகோதரர், நல்ல சகோதரம் அல்ல. ஓகே, அதுல கவனமா இருங்க. எங்களுக்குள்ளே இருக்கலாம், ஆனா கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க, கவனமா இருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துல சீஷர் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் கள்ள சீஷனா இருந்தான். யாரு? யூதாஸ். ஆமென். ஓகே, அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி. ஆமென். சத்தியம்னா என்ன? வேதம். யோவான் 17:14 இயேசு கிறிஸ்து சத்தியமே வேதம். ஆமென். ஆகவே இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி, இப்படி சொல்லலாம், வேதம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி. ஆமென். சோ சத்தியம் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இப்படியான ஆக்களுக்கு நாங்க என்ன செய்யல? இந்த கள்ள சகோதரர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இணங்க இல்ல. ஆமென். ஏன்னா அவங்க போய் சொல்லியிருப்பாங்க, நாங்க எருசலேம்ல இருந்து டைரக்டா வரோம். ஓகே, நாங்க சொல்றது நீங்க கேட்கணும். ஓகே, அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இப்படியான ஆக்களுக்கு நாங்க ஒரு நாளும் என்ன செய்யலையா? கீழ்ப்படிஞ்சதும் இல்லை, இணங்கினதும் இல்லை. ஓகே, இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. எண்ணிக்கை உள்ளவர்னா யார சொல்ற? அப்போஸ்தலர் பவுல் சொல்லி விளங்கப்படுத்தினாரு, இதுதான் நான் பிரசங்கிக்க போறேன். நீங்க 2வது வசனத்துல சொல்றாரு, 2:2 அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அப்படின்னா அந்த எண்ணிக்கை உள்ளவங்க என்ன செய்யல? தீத்த கட்டாயம் பண்ணல, கட்டாயம் விருத்தரேசன் பண்ணி புறஜெயதை அவனு சபைக்குள்ள அனுமதிக்காது, அப்படி ஒன்றும் போதிக்கவும் இல்லை. ஓகே, அவங்க எங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் இல்லை. எல்லாம் சத்தியத்துக்குள்ளாக இருக்கும்படி தான் அவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்க என்னை ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, அவர்கள் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஓகே, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். என்னத்த சொல்றார்? தீத்து புறஜாதியான இருந்தா கூட அங்க அவனுக்கு ஒன்னும் சொல்லாதனால, ஏன்னா நான் புறஜாதியாருக்கு இப்படித்தான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன்னு சொல்லும் போது நான் சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்க எனக்கு நீ இல்லை, இப்படி இல்லை, இப்படி செய் புறஜாதியாருக்கு அதை செய்ய சொய், இதை செய்ய சொய்ன்னு சொல்லி அங்க என்ன யாருமே ஒண்ணுமே போதிக்கவும் இல்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் இன்னைக்கு கொடுக்கிற விளக்கம் உங்களுக்கு கிளியரா விளங்குதுன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றார்? அப்போஸ்தலர் போன இடத்துல இதை மிஞ்சி வேற ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எனக்கு போதிக்க இல்லை. ஓகே, ஆகவே நீங்களும் அப்படியே நடந்து கொள்ளுங்க. ஏன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கிரேக்கன், புறஜாதியன், அருவருப்பு, இஸ்ரவேலன், யூதன் என்ற பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபான பேதுரு, கேபா, யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நாங்கள் புறஜாதியர்களுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். ஆமென். அவனா இப்படி ஊழியம் செய்ய போறேன் புறஜாதியானுக்கு சொல்லி சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுல் அங்கே யாக்கோபு, கேபா, யோவான் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? அவனுக்கு கை கொடுத்து, அதாவது என்கரேஜ் பண்ணி, கை கொடுத்துன்னு சொல்ற என்ன? என்கரேஜ் பண்ணி
என்ன செய்ய சொன்னாங்க? தரித்திரரை மாத்திரம் நினைச்சுக்கோ, ஏழை எளியவங்களை கொஞ்சம் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. இதை நாங்க எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம் இந்த காரியத்தை? ரோமர்ல பார்க்கலாம். நான் உங்க இடத்துல வர இருக்கேன், ஆனா நீங்க கொடுத்த அங்க சபையில இருக்க தரித்திரர்களுக்கு நான் கொண்டு போறேன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரா இல்லையா? ஆமேன். தரித்திரம் இங்க கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கையும் கொஞ்சம் நினைச்சுக்கோ, ஆமேன், உதவி செய் அப்படின்னு அவங்க அவருக்கு சொல்றாங்க. ஆகவே அவங்களும் என்ன செய்யல? இப்படியான உபதேசங்களை பங்கனுக்கு போதிக்கலன்னு எனக்கு அப்போஸ்தலர் பவுல் உங்களுக்கு சொல்ற. ஆமேன். ஓகே, சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன். ஆமென். அப்படி தரித்திர நாங்க கவனிச்சு கொள்ளணும்னு சொல்றது தானும் ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவா இருந்துச்சு. ஓகே. மேலும் பேதுரு அந்யோன்யாவுக்கு வந்த போது அவன் மேல் ஒரு குற்றம் சுமந்ததினால் மேலும் பேதுரு அந்தியோக்கியா பட்டணவுக்கு வந்த போது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். ஆமென். பேதுரு என்ன செஞ்சா? அந்தியோனியா பட்டத்துக்கு வந்த போது அவன் மேல் ஒரு குற்றம் சுமந்தப்பட்டது. ஓகே, ஒரு குற்றம், அவன் நடந்து கொண்ட விதம் கொஞ்சம் பிழையா இருந்ததுன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் என்ன செஞ்சார்? அவர் இந்த சீனியர் இந்த ஜூனியர் அப்படின்லாம் பார்க்க இல்லை, முகமுகமா எதிர்த்தார். ஆமென். இன்றைக்கு யோசிக்கோங்க, பாஸ்டர்மார் பிள்ளை விடக்குள்ள எப்படி கதைக்கிறது? அவர் பாஸ்டர் ஆச்சு, அவங்களுக்கு எல்லாம் எதிர்த்துக்காச்சா, எங்களுக்கு என்ன வந்துடும்? தேவ கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல அடி இது. ஏன்னா பேதுரு சீனியரா இருந்தும் அங்கே அப்போஸ்தலர் பவுல் அவரை விட்டு வைக்கல, முகமுகமா எதிர்த்தார். ஆமென். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே இந்த தான் இருந்த பட்டணம், எந்த பட்டணத்துல இருந்து எழுதுனான்னு தெரியல, இந்த பட்டணத்துல இது நடந்ததுன்னு தெரியல, அந்தியோக்கியா பட்டத்துல நடந்தது. அந்தியோக்கியா பட்டத்துல பேதுருவும் போலும் இருக்கிற நேரம். ஓகே, யாக்கோபு எருசலேம்ல இருந்து யாக்கோபு கொஞ்சம் ஆக்கள் அனுப்புற நேரம். ஓகே, வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். ஆமே, ஏன்னா யூதருக்கு புறஜாதியாரோட உட்கார்ந்து இருந்து சாப்பிடுறது என்னவா இருக்கு? அப்போஸ்தலர் பவுலே சொல்லியிருக்காரு, முந்தி தான் அப்படிதான் நினைச்சேன், என்னண்டு அருவருப்பா இருக்கு. ஓகே, அது தீட்டு, அதாவது புறஜாதியார் அருவருப்பானவங்க அப்படின்னு சொல்லி அங்கே யூதரை ஒதுக்கி வச்சிருக்கிற நேரம். ஆனா யாக்கோபு சொல்லல அப்படி. ஓகே, ஆனா யாக்கோபு அந்த சபையில தலைமைத்துவத்தை வைக்கிற நேரம் எருசலேம்ல யாக்கோபுல இருந்து கொஞ்சம் ஆக்கள் அந்தியோக்கியாவுக்கு வரும்போது முதல்ல அப்போ பேதுரு என்ன செஞ்சா? எல்லாரோடையும் சகஜமா பழகி அவங்களோட உட்காந்து சாப்பிட்டான். ஓகே, எல்லாரோட பந்தியம் வந்து சாப்பிடுறதுன்னா எல்லாரோடையும் சமசமமா நடந்து கொள்றது, பிரிவினை இல்லாம. ஓகே, சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அவங்க வந்தவங்க எல்லாம் விருத்த சேதனக்காரங்க, யார்? யூதர். ஓகே, வந்த உடனே மெதுவா டிஸ்டன்ஸ் வச்சுக்கொண்டான். யாரோட? அந்தியோந்தியா பட்டணத்துல இருந்த ஆக்களோட. அது பவுலுக்கு பிடிக்கல. அது நியாயமா? உண்மையிலே எப்பயும் இதுதான் நான் அப்ப கொஞ்சம் மாய்மானம் செஞ்ச மாதிரி அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியுது. ஓகே, விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். யூதர்லாம் ஒரு சைட் போய் ஒதுக்கிட்டாங்க. யாரோட? பேதுருவோட. நாங்க புறஜாதிகளோட இப்ப டிஸ்டன்ஸ் வச்சுக்கொள்றது, நாங்க பழகிறது இல்லை. ஏன்னா இந்த விஷயம் எருசலேமுக்கு போனா இவங்க கொஞ்சம் பயந்தாங்க. பேதுருவாங்க, பேதுரு ஏற்கனவே பயந்தாங்க, தெரியும், ஏசு கிறிஸ்துவே மதளிச்சு விட்டான். ஓகே, இந்த அவன் என்ன செஞ்சான்? இந்த விஷயம் எருசலேமுக்கு போனா என்ன நடக்கும்? அங்க இருக்க யூதருக்கெல்லாம் பரவிடும். ஓகே, அங்க புறஜாதிகளோட கூத்து கும்மாரம் அடிக்கிறாங்க, இவனை நாங்க சேர்த்துக்கொள்ள கூடாது, இவன் மாறிட்டான். ஓகே, இந்த விஷயம் எருசலேமுக்கு போனா தனக்கு பாதகம் வந்துடும். என்ன செஞ்சாங்க? யூதரும் அவனை சேர்ந்தவங்களும் பேதுருவும் என்ன செஞ்சாங்க? தங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி விலகி ஒதுங்கி வித்தியாசம் காட்டினாங்க. ஓகே, மாயம். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புட்டு போனான். இதுல என்ன ஆச்சு? அப்போஸ்தலர் பவுலோட இருந்த பர்னபாவும் அவங்க சேர்ந்து கொண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாகவும் நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூத முறைமையின்படி நடவாமல் புறஜாதியார் முறைமையின்படி நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூத முறைமைக்கு நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம்? ஆமே, நீங்க இவ்வளவு நாளும் ஓகே புறஜாதியோட சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டு கீழ்பட்டு எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை பிரதர், நாங்க நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் இருந்துட்டு கொஞ்சம் பேர் அங்கிருந்து வந்த உடனே நீங்க எப்படி சொல்லலாம் அவங்க எல்லாம் சேர்ந்து இல்ல நீங்க எல்லாம் யூதர் மாதிரி மாறினா தான்? அப்ப யூதர் மாதிரி மாறினா விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்த போதுன்னு சொன்னா இப்ப என்னத்தை இன்னைக்கு பிரஸ் பண்றாங்க? புறஜாதியாரை பார்த்து
எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அங்க பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஆமென். எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிவது நியாய பிரமாணத்தின் அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஆமென். பேதுருக்கு வழி வழங்கப்படுத்துறார். ஓகே, நாங்க சுபாவத்தின்படி யூதர்களாக இருந்த போதும் நாங்கள் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வந்த அதே விசுவாசம் தான் புறஜாதிகளுக்கு வருது. அதனால எங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இதை வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இதே பிரச்சனை தான் எங்க நடந்திருக்கு? கலாத்தியா சபைகளுக்கும் நடந்திருக்கு. ஓகே, யூத முறைமைகளை அங்க போய் கட்டாயம் செய்யணும்னு சொல்லி அங்கே என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் பிரஸ் பண்ண, விசேஷமா இந்த விருத்த சேதன பகுதியை. ஓகே, இந்த பட்சபாத பிரச்சனை, பாகுபாடு பிரச்சனை உண்டானதான் அப்போஸ்தலர் பவுல் இப்படி ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு எழுதி இப்படி நடந்தது, நாங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணி இப்படி செஞ்சு நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோன்றத அங்க கலாத்தியா பட்டணத்துக்கு அங்க விவரிச்சு சொல்றார். ஆமென். ஆகவே யூதனுக்கும் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு வருது, புறஜாதிக்கும் விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு வருது. தீத்து அங்க பெரிய சபையில யாக்கோபு கீழே நிற்கும் போது அங்க யாக்கோபு அவன் புறஜாதியா, அவன் விருத்த சேதனம் பண்ணலன்னு சொல்லி அங்க யாரும் அவனுக்கு ஒன்று கட்டாயமும் பண்ணல. ஆகவே நீங்களும் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்றதை இதுல விளங்கிக் கொள்ளலாம். அதனாலதான் இந்த பிரச்சனை, இல்லாட்டி இந்த பிரச்சனையை யாரும் வெளியே சொல்லுவாங்களா? ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காருன்னா இதே போல பிரச்சனை தான் அங்க கலாத்தியால ஏற்பட்டதுனால. ஓகே, ஆனோம் 16வது வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணம் ஒருத்தனையும் நீதிமானாக்குறது இல்ல. ஓகே, நியாயப்பிரமாணம் என்னத்துக்கு உருவாக்கப்பட்டது? பாவம் செய்யாதபடி எங்களை தடுக்கிறதுக்கும் பாவம் செஞ்சோம்னா தண்டிக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட காரியம் தான் நியாயப்பிரமாணம். ஆமென். சோ நீதிமானாக்கப்படுவதில்லை, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக்கப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ? ஆமென். அப்படி சொல்லுவோமா இருந்தா அவர் கேள்வி கேட்கிறார், அப்படின்னா என்ன, பாவம் செஞ்சவனுக்கு தான் கிறிஸ்து இருப்பாரா இருந்தா அப்ப கிறிஸ்து என்ன, கிறிஸ்துவனால எல்லாரும் பாவிகள்னு சொல்லி அங்க சொல்ல வேண்டி வருதா? அப்படி அல்லவே. ஆமென். கிறிஸ்துவனால எல்லாரும் பாவிகள் ஆக வேண்டும்னு சொல்லி அங்கே அர்த்தம் அல்ல. ஓகே, அல்லவே. நான் இடித்து போட்டவைகளை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறோம் என்று காணப்படுவேன். ஆமென். அப்படி சொல்ற. ஆமென். நான் இடிச்சு போட்டது என்ன? நான் இடிச்சு போட்டது என்ன? புறஜாதியார் இருத்திரத்தாருக்கு இருந்த நடு மதில் சுவரை உடைச்சி அவர் இருத்திரத்தாரையும் ஒரே ஆக்கலாக்கினார், ஒரே ஜனமாக்கினார். என்ன செஞ்சார்? இருத்திரத்தாருக்கு மதில் சுவரா இருந்தது என்ன? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தான் புறஜாதியான் தீட்டு, அவன் பாவம் செஞ்சவன், பாவி, அவன் பரிசுத்த ஜனங்களோடு இருக்கக்கூடாதுன்ற பிரிவினை உண்டாக்கி இருந்தது. ஆமென். அந்த மதில் சுவரை உடைக்கிறதுக்கு தான் அப்போஸ்தலர் பவுல் வெளிக்கிட்டார். என்னது? புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்படி புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பேதுரும் அறிவிச்சான். அப்படி நீ அறிவிச்சு போட்டு இப்ப நீயே அவங்கள திருப்பி இல்ல நீங்க இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீங்க பரிசுத்தமா நீங்க நீதிமான்னு சொல்லுவனா இருந்தா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனை அக்யூஸ் பண்றதும் பாவம். ஆமென். அப்ப நீ என்ன செய்யற? நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய சொல்லி நீ நியாயப்பிரமாணத்தை மீறுற. ஆமென். சோ கவனமா அவதானிங்க. ஓகே, ஆகவே நான் இடித்து போட்டவைகளை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறோம் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன். ஆமென். தேவனுக்கு பிழைக்கும்படி, ஓகே, நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன். இந்த வசனம் நிறைய புரிகிறது இல்லை. ஓகே, நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சேன்னா என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி நான் பாவி, மரண தண்டனை என்ற தண்டனை. நான் என்ன செய்யணும்? மறிச்சாதான் அந்த நியாயப்பிரமாணத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். மறைக்க வரைக்கும் எனக்கு அந்த தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஒரு கொலைகாரன் எப்ப சாகுறான்? எப்ப சாகுறான்? அவனுக்கு மரண தண்டனை நியமிச்ச உடனே அவன் செத்து போறான். ஓகே, எப்ப தண்டனை நிறைவேறுதோ அன்னையோட தான் அந்த தண்டனை எழுதின
உயில் முடிவுக்கு வருது. ஓகே, ஆகவே நான் எப்ப தண்டிக்கப்படுறேனோ அந்தையோடு இந்த தண்டனை முடிஞ்சு. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆகவே நியாயப்பிரமாணம் என்னை மரணத்துக்கு நியமிச்சது. ஆகவே நான் இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சிருக்கிறேன். எப்படி எப்படி ரோமர் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11-12. ஓகே, என்ன சொல்லுது ரோமர் 18? நான் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி எங்கள் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்களின் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின் பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவனே கூட என்ன செய்யப்பட்டோம்? 2ஆம் வசனம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு என்று விடுதலை ஆக்கிற்று. ஆமே. எனக்கு பாவத்தினால வர்ற மரணம் என்ற பிரமாணத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? இப்ப நான் மறிச்சிருக்கிறேன். இனி நான் என்னவா இருக்கல? தண்டனைக்குரியவனா இருக்கவில்லை. ஏனென்றால் என்னை நியாய பிரமாணம் என்னை மறந்து விட்டது, என்னை தண்டிச்சு விட்டது. யார் தண்டிக்கப்பட்ட போது? எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தண்டிக்கப்பட்ட போது. இப்போது நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சவன். நியாயப்பிரமாணம் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாது. நியாயப்பிரமாணம் என்ன பார்க்கிற நேரம் எப்படி பார்க்கும்? யாருக்குள்ள பார்க்கும்? ஏசு கிறிஸ்துவ என்ன? நான் ஏசு கிறிஸ்துவ தரிச்சு கொள்றேன். ஏசு கிறிஸ்துக்குள்ள நான் ஒளிகிறேன். உன்னதமானவருடைய மறைவிடத்தில் தங்குகிறவன் வருகிறவன் சர்வவர்களுடைய நிழலில் தங்குவான். எப்படி சங்கீதம்? எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்ன எழுதப்பட்டது? தாவீதின் காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். உன்னதமானவருடைய மறைவிடத்தில் வருகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் அவருடைய நிழலுக்குள்ள வந்த பிறகு என்ன நியாயப்பிரமாணம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ தான் பார்க்குது, என்ன காணாது. ஆகவே நான் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்யப்பட்டவன்? மறிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணம் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாது. நியாயப்பிரமாணம் ரெக்கக்னைஸ் பண்ண எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணும்? பாவி. ஆமென். ஆகவே நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். என்ற தண்டனைலாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அடிக்கப்படுற ஒரு ஆட்டை போல போய் என்ன செஞ்சார்? இந்த பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த நேரம் யார் அடிக்கப்பட்டது? அவரோட நான் அடிக்கப்பட்டேன், அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். நான் என்ன மாமிசம் இன்னும் சாவாம உயிரோடு இருக்கிறேன். என் பாவம் எல்லாம் செத்து போச்சு. என் பாவ சரீரம் எல்லாமே இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது மறிச்சு நான் அவருக்குள் ஜீவனுடைய உயிர்க்கிற போது உயிர்த்து கொண்டது. இப்போது இது எப்படி தப்பி இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆகவே அதனாலதான் சொல்றது, யார் எங்களை கிரயமா கொள்றானோ அவனுக்கு நாங்க அடிமை மாதிரி. எங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கிரயமாக கொண்ட போது இனி இந்த மாமிச ஆசைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அதை நீங்க நினைச்சுக்கோங்க. எங்களை மாமிசம் வழி நடத்துற மாதிரி இன்னும் நான் என்ன மாமிசம் என்ன செய்து, என்ன அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லுவ மாதிரி இருந்தா இன்னும் நீ கிறிஸ்துவனுடைய கூட மறிக்கவில்லை. ஆமென். அப்ப நீ உன்னை நியாயப்பிரமாணம் உன்னை கண்டுகொள்ளுதா இல்லையா? ரெக்கக்னைஸ் பண்ணுதா இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி நீ இன்னும் மறிக்கவில்லை. ஆகவே நீ பாவித்தான், உனக்கு நித்திய ஜீவனை பெற முடியாது. நீ நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவனாயிருப்பாயானால் நீ கிறிஸ்துவினுடைய கூட நீயும் அடிக்கப்பட்டவனாகப்படுவாய். ஆமென். நான் தேவனுடைய கிருபையை விருதாக ஆக்குகிறதில்லை. ஆமென். தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை நான் என்ன செய்வேன்? சும்மா வேஸ்ட் ஆக்க மாட்டேன். விருதாவாக்குறது வேஸ்ட். ஓகே, பிரயோஜனம் இல்லாதபடி ஆக்குறவன் அல்ல. ஆமென். நான் மாய்மாலம் போடுகிறவன் அல்ல. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஆமென். எனக்கு இப்ப நீ கிடைச்ச நீதி ஓகே நியாயப்பிரமாணத்தினோட வருமா இருந்தா ஓகே. ஒருத்தர் பாவம் எல்லாம் செஞ்சு இடையில நியாயப்பிரமாணத்தை தரவா கடைபிடிக்க துவங்கிட்டான். நியாயப்பிரமாணத்தை விட்டு ஒண்ணு மீறாம இருக்கிறான். ஓகே, அதனால அவனுக்கு நீதி கிடைச்சிருமா? அவன் செஞ்ச பாவத்துக்கு யார் பரிகாரம் செய்யறது? அது அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அதை அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமென். எப்ப அவனுக்கு அந்த நினைவு வருதோ இந்த பாவம் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
எல்லாம் இப்போது துடைச்சி கழுவி அங்கே இயேசுவின் இரத்தத்தினால எல்லாம் பரிகாரம் பண்ணப்பட்டிருக்கு. இனி எனக்கு அது என்ன பின்தொடராது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வரனால தான் அவனுக்கு நிம்மதி வரும். ஓகே, குற்றவாளி ஜெயிலில் பிடிச்சி போடும் வரைக்கும் குற்றவாளிக்குள்ள என்ன இருக்கும்? எப்ப நான் பிடிபடுவேன் பயம் இருக்குமா இல்லையா? ஆமே, பிடிபட்டு ஜெயிலுக்கு போய் பெனால்டி கட்டி வெளியே வந்த பிறகு நெஞ்ச நிமித்திக்கின்னு ரோட்ல நடப்பான். நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன், நீ என்ன யார் வந்து அரெஸ்ட் பண்றது? அதே போலதான் இதுவும். ஆமே, நீ குற்றத்தோடு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பியா இருந்தா நீ எவ்வளவு கடைபிடிச்சும் நீ செஞ்ச குற்றம் என்ன செய்யும்? ஒன்னு விரட்டி கொண்டே இருக்கும். ஒன்ற குற்றம் நீதி செலுத்தப்பட்டு விட்டதாகில் இயேசு கிறிஸ்துவின் நீதியினூடாக. அது என்ன நீதி? என்னுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்க ரத்தம் சிந்து இந்த பாவத்தை எல்லாம் கழுவிட்டார். ஆமென். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். ஆமென். வசனம் இருக்குதானே? ஆனா நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுது? ஏறக்கு சற்று குறைய ரத்தத்தினால் எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படும்? கழுவப்படும். சற்று குறைய. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? எல்லா பாவத்தையும் கழுவும். குறையனா சில பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கு. ஆட்டை கொடுத்து நீங்க மன்னிக்கப்பட இயலாது. ஆமே. சோ ஆகவே இந்த கருத்தை நினைவு வச்சுக்கோங்க. 10 சொல்ற அப்படின்னா வீணா இருக்குமே. ஓகே, ஒருத்தர் நியாயப்பிரமாணத்துப்படி நடந்துப்பானா இருந்தா அவன் நியாயப்பிரமாணத்தினால் அவனுக்கு நீதி கிடைக்குமா இருந்தா இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு? ஆகவே இயேசு கிறிஸ்து கட்டாயம் தேவை. ஏண்டா இந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேவை. அதுதான் இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஆகவே அங்க பேதுரு அங்க சில காரியங்கள் பிள்ளையா நடந்து கொண்ட போது அப்போஸ்தலர் பவுல் அங்கே அதை குத்தி காட்டி அதை திருத்துருவரா இருக்கார். 3வது அதிகாரம் இப்பதான் டைரக்டா யார ஃபேஸ் பண்ற? கலாத்தி பட்டணத்தில் இருக்க சபைகளுக்கு பேச துவங்குறார். புத்தி இல்லாத கலாத்தியரே. ஆகவே இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க எப்படியான ஆக்கள்? புத்தி இல்லாதவங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? ஆமென். சத்தியம் என்ன? உங்களது வேதமே சத்தியம். ஆமென். ஆகவே உங்களை வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கியவன் யார்? மயக்கினா வஞ்சிக்கிறவன் யார்? ஆமென். மயக்கிறது என்ன? மயக்கம்னா என்ன? இன்னொரு சும்மா மயக்கி திருகுதாளம் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆமென். அப்படி செய்யறவன் யார்? ஓகே, மயக்கியவன் யார்? இது கேள்வி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஒவ்வொருத்தனும் ரட்சிக்கப்படும் போது என்னதான் அவன கண்ணு முன்னுக்கு பிரத்யட்சமா தெரியுது? பிரத்யட்சமா, மறைமுகமா இல்ல. நான் ரட்சிக்கப்படும் போது நான் இந்த பாவத்தெல்லாம் ஆண்டவரே யார் மன்னிக்கிறதுன்னு துதிச்சு இந்த ஆண்டவரே பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது எனக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சது யாரு? இந்த கோர சிலுவையில எனக்காக துன்பப்பட்ட இயேசு கிறிஸ்து. சொல்லும் போதே கண்ணு கலங்கும். ஏண்டா அவ்வளவு வாதைகளும் யாருக்காக பெற்றார்? அவர் பட்ட வாதைகளை நீங்க அவர் பட முதல்ல ஏசாயா எழுதிட்டான். அதை வாசிக்கும் போதே துன்பம் வரும். அட எந்த பாவத்துக்கு இப்படி ஒரு கோர சாவா? அது எனக்கு பிரத்யட்சமா என் கண்ணு முன்னுக்கு வருது. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட போது ஓகே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டவராக உங்க கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே. ஆமென். அதனால தான் திருப்பி பாவம் செய்ய பயமா இருக்கு. ஐயா எனக்காக அந்த அடி திருப்பி திருப்பி நான் செய்யணுமா? ஒவ்வொரு முகத்திலும் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு முன்னால யார் துன்பப்படுற கோலம் தெரியுது? இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தான் நீங்க சிலுவையில திருப்பி திருப்பி இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்ச பிறகும் மறுபடியும் அவன் பாவம் செய்வானா திருப்பி யார சிலுவையில் அடிக்கிறானா? ஏசு கிறிஸ்துவ. ஆமென். சோ அதை நீங்க செய்யாதபடி பார்த்துக்கோங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலோ விசுவாச கேள்வியினாலோ எதனால் ஆவியை பெற்றீர்கள்? ஆமென். நீங்க இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துல அதை செய் இதை செய்யு சொல்றதாலேயோ இல்லாட்டி விசுவாசத்தின் கேள்வினால. எதனால? விசுவாச கேள்வினா என்ன? என் பாவங்களுக்கு யாரு பரிகாரம் செய்யறது? என் பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வழி என்னன்ற கேள்வி வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஓகே, நீ அவர் மேல் விசுவாசம் வைப்பியா இருந்தா உனக்கு விமோசனம் உண்டு. ஆமென். ஓகே, சோ
எதனால் ஆவியை பெற்றீர்கள்? ஆமென். அப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும் போது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. உங்களுக்கு தேவாவியானவர் உங்களை நீங்க சத்தியத்தை கேட்கிற போதே அவர் முத்தரிக்கிறார், அதை விசுவாசிக்கிற போதே முத்தரிக்கிறார். ஆமென். எபேசியர்ல இருக்கு. ஓகே, நீங்க சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிற போது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்தரிக்கிறார். ஆமென். சும்மா முத்தரிக்கல, நீங்க சத்தியத்தை கேட்ட போது இல்ல, அதை விசுவாசிக்கிற போது. ஆமென். ஆவியை பெற்றீர்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? ஆமென். நீங்க ஆவியில துவங்கி, ஆமென், நீங்க சத்தியத்தை கேட்டு விசுவாசிச்சு ஆவியினால் முத்தரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டு இப்ப என்ன செய்றீங்க? மாமிசத்தின் காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. மாமிச உண்மையிலே விருத்த சேதனம்ன்றது நீங்க ஆதியாகவும், ஓகே, ஆதியாகவும் 17ஆம் அதிகாரம் 13 எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கும் எனக்கும் செய்யப்பட்ட மாமிச உடன்படிக்கைன்னு தான் இருக்கு. ஆமென். ஆபிரகாம் விசுவாசிச்சது விசுவாசத்தினால் வந்த உடன்படிக்கை, விசுவாசத்தினால் கிடைச்ச என்ன சொல்றது, விசுவாசத்தினால் ஆண்டவர் செஞ்ச வாக்குத்தத்தம். இது விருத்த சேதனம்ன்றது மாமிசத்துக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்க ஒரு உடன்படிக்கை. ஆமென். ஆகவே அப்போஸ்தலர் கேட்கிறார், நீங்க ஆவியில துவங்கிட்டு, ஓகே, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கு. ஓகே, ஆவியின்படி வாழ்றவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிவான், அது வேற விஷயம். ஓகே, ஆனா நீங்க இப்ப மாமிச பிரச்சனையை கொண்டு வந்து, ஓகே, யாருமே எங்களுக்கு இப்படி போதிச்சதும் இல்ல, தீத்து புறஜாதியா நடந்தும் அவனுக்கு யாக்கோபு இப்படி சொன்னதும் இல்ல. ஆனா நீங்க இப்ப என்ன செய்றீங்க? இந்த மாமிச காரியத்தை குறிச்சு நீங்க பிரச்சனை பட்டு கொண்டிருக்கீங்க. நீங்க இந்த மாமிசத்துல கொண்டு வந்து முடிக்க போறீங்களே. ஓகே, ஆகவே நீங்க எவ்வளவு முட்டாள்களா, புத்தியினர்களா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. ஆமென். இவ்வளவு பாடுபட்டு துன்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக, ஓகே, கலாத்தியா பட்டணம் சும்மா இருக்கல, அந்த பட்டணத்து சபையெல்லாம் எவ்வளவோ உங்களுக்கு தெரியும், ரோம ராஜ்யத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம் உண்டு. ஓகே, ஆகவே இத்தனை பாடுகள் பட்டு இவ்வளவோ ஆண்டவருக்குன்னு காரியங்கள் செஞ்சு இப்ப வீணாய் போயிற்று. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலோ விசுவாசத்தின் கேள்வினாலோ எதனால் செய்கிறார்? ஆமென். உங்களுக்குள்ள இவ்வளவு அற்புத அடையாளம் நடக்குது, இவ்வளவு காரியங்கள் நடக்குது, இதெல்லாம் நீங்க நியாயப்பிரமாணத்தினால நடக்கிறதுனால நடக்குதா, விசுவாசத்தினால் நடக்குதா? எதனால நடக்குது? இதெல்லாம் விசுவாசத்தின் கேள்வினால. ஆண்டவரிடத்துல நீங்க விசுவாசத்தோட கேட்கறீங்க, அத ஆண்டவர் அங்கே எல்லாம் செய்கிறார். ஆமென். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே மாதிரி தான் நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்டா, ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சானோ, ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சான்? எப்படி தேவனை விசுவாசிச்சான்? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இருக்கு. ஓகே, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான், அவன் தேவனை ஏற்றுக்கொண்டான், தேவன் பண்ண எல்லா உடன்படிக்கையும் வாக்கு தத்துவங்களையும் அவன் கை கொண்டு நடந்தான். ஆமென். அப்படி நடங்க. இப்படி மாமிச பிரச்சனையில நீங்க பாகுபாடு பண்ணி சண்டை பிடிக்காதீங்க. இதான் அப்போஸ்தலர் சொல்றாரு. அதே ஆபிரகாமோட விசுவாசம் தான் இன்னைக்கு எங்களுக்கு நீதியா எண்ணப்பட்டிருக்கு. ஓகே, எங்கேயாவது மாற்றங்கள்? இஸ்ரவேலுக்கு வேற விதமான ரட்சிப்பு, எங்களுக்கு வேற விதமான ரட்சிப்பு இல்லை. ஆபிரகாம் எங்கள் வரைக்கும் விசுவாசம் தான் முக்கியமான இடம். விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை தேடுங்கன்னு ரோமர்ல சொல்றார். ஆமென். உங்களோட கிரியினால் அல்ல. ஓகே, எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யாரெல்லாம் விசுவாசத்தினால தேவனை தேடுறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. ஆமென். வேதத்துல இருக்கு சுவிசேஷம். அப்ப எங்க துவங்கிச்சு? சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இப்ப சொல்லிடுமா? அப்போ சுவிசேஷம் ஆபிரகாமிடத்துல இருந்து துவங்கிச்சு. ஆமென். உனக்குள் சகல ஜாதிகளும், உலகத்தின் சகல சந்ததிகளும், அங்க அந்த வசனம் இருக்கு. ஆதியாகமம் 12:13 இருக்கு, 18:18 இருக்கு, 22:8-18 இருக்கு. ஆமென். சோ ஆபிரகாமுக்குள்ளாக, ஓகே,
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. ஆமென். ஆபிரகாமுக்குள்ளுண்டா என்ன? அதே ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்குள் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆமென் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஆகவே நியாய பிரமாணத்தின்படி நடந்தவங்க எல்லாமே சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல மாத்தி கதைப்பாங்க, நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற சாபம்னு. அதை சொல்லப்படல. நியாய பிரமாணத்தின்படி செய்யறவங்க எல்லாம் பிழை செய்யும் போது நியாயப்பிரமாணம் என்ன செய்து அவங்க எல்லாம் சாபத்துக்கு உட்படுத்திச்சு. ஆமென். அந்த வடிவா சொல்றார். ஆமென். சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவனவனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்ப நியாய பிரமாணத்தை மீறாதவங்க யாராவது இருக்காங்களா? நாங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தை மீறணும்னு சொல்லி அப்போ சொல்றார். ஆமென். ஆகவே நியாயப்பிரமாணத்தினோட நாங்க எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே ஒருவனும் தேவனிடத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. ஆமென். இதனால ஓகே, நியாயப்பிரமாணத்தை ஒண்ட மீறினா கூட அவன் சபிக்கப்பட்டவன் நியாயப்பிரமாணம் சொல்றபடி நாங்க எல்லாம் பார்க்க போனா என்னவா இருக்கும்? நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாருமே நீதிமான் இல்லை என்று தெரிகிறது, வெளியரங்கமாகிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அது ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கு. ஆமென். அதுவும் வேதத்துல தான் இருக்கு, சத்தியத்துல தான் இருக்கு. ஓகே, நீதிமான் என்னத்தினால நீதிமான் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். அவன் பிழைப்பான்னா ரட்சிக்கப்படுறது. ஓகே, என்னத்தினால நீதிமான் பிழைப்பானா? விசுவாசத்தினால. ஓகே, ஆகவே நியாயப்பிரமாணத்தினால் அல்ல எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவையை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆமென். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல. விசுவாசம் டோட்டல் டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஓகே, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு வரான்னு அவன் விசுவாசி இல்லை. ஓகே, இஸ்ரவேல் யூதர் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை செஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்க விசுவாசிகளா? இல்ல, அவங்க கிரியைகளா செஞ்சு கொண்டு வந்தாங்க, விசுவாசத்தினால செய்ய இல்லை. ஆகவே விசுவாசம்ன்றது வேற, நியாயப்பிரமாணம்ன்றது வேற. நியாயப்பிரமாணம் எங்களை வாழ்க்கையை ஒழுக்க நெறிப்படுத்த தந்த சட்டம். ஓகே, நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? எங்களை இப்படி நீ வாழ், அப்போ ஒன்ன பாவம் மேற்கொள்ளாது. ஆனா அதெல்லாம் மனுஷன் மீற நேரம் நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? எங்களை சபிக்குது. நீ குற்றவாளி. சாபம்னா என்ன? நீ பாவி. ஆமென். ஒருத்தர் சபிக்கப்படும் போது என்னவா மாறுறான்? பாவியா மாறுறான். இப்ப சபிக்கிறோன்னா என்ன? பாவின்னு சொல்லுது. ஆகவே விசுவாசம் நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாணம் விசுவாசம் அல்ல. ஆமென். விசுவாசம்ன்றது என்னது? எங்களால முடியாதது, அதாவது நாங்க செய்யாத காரியத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? எங்களுக்கு தேவன் தந்த கிருபையினால நாங்க விசுவாசிக்கிறோம், அந்த கீழ்ப்படிகிறோம். விசுவாசத்துக்குள்ள கனகாரி அடங்குது. கீழ்ப்படிவு, சார்ந்திருந்த நம்பிக்கை எல்லாம் அடங்குது. ஓகே, ஆகவே இதை நாங்க கைப்பிடிக்கும் போது நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? எங்க பாவத்தை எல்லாம் அழிச்சு போடுது, டிலீட் பண்ணுது. நியாயப்பிரமாணம் எங்களை என்ன செய்யுது? கொன்று போடுது. அதாவது நியாயப்பிரமாணத்தினால நாங்க மரணம், அதாவது எங்களை ஃபைல் க்ளோஸ் என்ற நிலைமைக்கு வருது. ஓகே, அதை நாங்க விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய. ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை செஞ்சு கொண்டே இருப்பானா இருந்தா அவன் நீதிமானாக்கப்பட மாட்டான். ஓகே, மனுஷன் பிழைப்பான். ஆமென். ஆகவே யாராலும் அங்கே செய்ய முடியாதபடி பாவங்கள் செய்யும் போது அங்கே அவன் இறந்து போறான். அந்த எல்லாத்தையும் செய்கிறவன் பிழைப்பான். ஆமென். ஆகவே அவைகளை செய்கிற மனுஷனாலே அவன் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். மரத்துல தூக்கப்பட்ட எங்களுக்கு நியாயப்பிரமாணம் சபிக்குது எங்களை. ஏன்? நாங்க அதை மீறதுனால. மேல அதான் சொன்னார், நாங்க நியாயப்பிரமாணத்தை மீறும் போது நியாயப்பிரமாணம் எங்களை சபிக்குது. ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்றபடி இயேசு கிறிஸ்து தன்னை சாபமாக்கி கொண்டபடியால், தன்னை சபிக்கப்பட்டவராக கொண்டபடியால்
அவர் மரத்தில் தூக்கப்பட்டதுனால என்ன செஞ்சார்? பரிசுத்தமான அவர் சபிக்கப்பட்டவர். ஏன் சபிக்கப்பட்டவராக மாற்றப்பட்டார்? எனக்காக. ஆமென். ஆகவே சாபத்திற்குரிய நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவர் சபிக்கப்பட்டவராகும் போது என்னுடைய சாபம் அவர் மேல் விழுவதனால் அவர் என்ன செய்தார்? என்னை மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு வேற ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். ஒரு பிரசங்கியார் சொன்னார். பிரசங்கியா யாரும் எனக்கு தெரியாது. ஓகே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேற. அவங்களுக்கு எல்லாம் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதம். எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் வேற இல்ல. அப்படி இல்ல. வேதம் சொல்லுது அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும்படியாகத்தான். ஓகே, இங்க 14வது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் இப்படி ஆயிற்று? ஆபிரகாமுக்கு எங்களுக்கும் ஈக்குவல் ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காக. அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் என்னத்தினால் வந்தது? விசுவாசத்தினால். அவனோட விசுவாசம் கேட்பீங்க, அப்ப பிரமாணம் எங்க இருந்துச்சுன்னு. ஆனா அவன் விசுவாசித்ததுனால் அவன் எப்படி நடந்து கொண்டான்? பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு நடந்து கொண்டான். ஓகே, இன்றைக்கும் அதே விசுவாசமானது நாங்கள் பின்பற்ற வேண்டுமானா இதே விதமான ஆபிரகாமின் விசுவாசத்தினால தான் எங்களுக்கும் இந்த ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற்றிருக்கு. ஆமென். சகோதரரே, மனுஷர் முறைமையின் படி சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் இப்ப வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி 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 பார்த்து கொண்டு வந்துட்டு, ஓகே, கலாத்தியர்ல புத்தி இல்லாதவங்க தானே. அப்ப என்ன செய்யறார்? நான் உங்களுக்கு மனுஷர் சொல்ற முறைமையின்படி சொல்றேன். ஓகே, விளங்காதவங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஓகே, மனுஷருக்குள்ள ஒரு ஆள் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்கன்னா, 2 பேர் ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, ஓகே, இடையில அதுல இருந்து ஏதாவது கூட்டையிலுமா? இடையில இதை ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுமா? உடன்படிக்கை பண்ணி கொண்ட அன்னைக்கு என்னெல்லாம் உடன்படிக்கையில சேர்ந்ததோ அவ்வளவுதான். இடையில எக்ரிமெண்ட்டை மாத்தேலுமா? இதெல்லாம் நான் இப்ப ஆட் பண்றேன், இன்னொரு நாள் மத்த நான் இதெல்லாம் ஆட் பண்றேன், இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறேன் அப்படி சொல்லிடுமா? இயலாது. ஒரு நாளும் அதை உடைக்கிறதும் இல்லை, ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஓகே, இது மனுஷருக்குள்ள நீங்க செஞ்சு கொள்ற உடன்படிக்கையில இப்படி நீங்க இருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். உனக்குள்ளாக உலகத்தில் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஓகே, அவனுடைய சந்ததிக்குள்ளாக, ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக ஒருமை, ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக. ஓகே, அது எங்க இருக்குன்னா அதிகாரம் 12:7, 13, 15, 24:7 3 அதிகாரத்திலும் இருக்கு. ஓகே, அப்புறம் 12:7 துவக்கத்திலே சொல்ற, உன் சந்ததிக்குள்ளாக உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிகளும் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஒரு சந்ததி சரினா ஒரு ஜெனரேஷன். ஓகே, அந்த ஜெனரேஷன் யாரு? ஏசு கிறிஸ்துவின் ஜெனரேஷன். ஏசு கிறிஸ்து அவர் ஒரு சந்ததி. அவர் ஒரு சந்ததியில ஒரு காலத்துல பிறந்தார். ஓகே, இந்த 5வது சந்ததியில உனக்கு இந்த சொத்து உனக்கு மாறும்னு சொன்னா, ஓகே, 5வது எனக்கு பிறக்கிற புள்ள தான் 5வது சந்ததி. ஆமென். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு, ஓகே, உன்னோட ஒரு சந்ததிக்குள்ளாக உலகத்தில் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுமா இருந்தா, ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த சந்ததிக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு ஐக்கியமும் இருக்கவில்லை. ஆமென். ஆகவே இஸ்ரவேலர்களை பாத்தீங்கன்னா அதுவரைக்கும் இஸ்ரவேலுடைய பிரமாணம் உலக சந்ததிகளுக்கு என்னவா இருந்தது? தடை பண்ணப்பட்ட, தடுக்கி விழுற கல்லாக காணப்பட்டது. நியாய பிரமாணத்தை வாசிக்கிற ஒருவனும் ஐயோ நான் பாவி, நியாய பிரமாணத்தின்படி எல்லாருமே பாவி. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து எங்களை பாவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் தான் சிலுவையில் எல்லாம் பரிகாரம் செலுத்தின பிறகு இப்ப நாங்க என்ன செய்யப்படுறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளை. ஆமென். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கவனமா கேளுங்க. ஓகே, அப்போஸ்தலர் பவுல் நியாய பிரமாணத்துக்கு ஒரு வார்த்தைக்கு எதிர்த்து காய்க்கல. ஆமென். நீங்க அதை வடிவா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் பவுல் எக்ஸ்பிளைன் பண்றார் எப்படி நியாயப்பிரமாணம் ஒர்க் பண்ணுது, நியாயப்பிரமாணம் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த நாட்டில் லோ எப்படி இன்ஃபோர்ஸ் பண்ணப்படுதுன்றத
அவர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். ஆகவே ஒரு லோயர்டு சைட்ல இருந்து பார்த்து கொண்டு வாங்க. இது நீங்க அடுப்புல வைக்கிற குக்கிங் லெசன் மாதிரியோ இல்லாட்டி ஸ்கூல்ல படிக்கிற மேக்ஸ் மாதிரியோ பார்க்காம லோன்ற கேட்டகரியில இருந்து பார்த்து கொண்டு வாங்க, உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஆமென். நியாயப்பிரமாணம் என்ஃபோர்ஸ் பண்றது, ஓகே, பிழை செய்ய விடாம மனுஷனை என்ன செய்யுது, தடுக்கிறது. அது என்ன, பிழை செய்யற நேரம் நியாயப்பிரமாணம் தண்டனை கொடுக்கறதா இருக்கு. அந்த தண்டனைக்கு தான் இயேசு கிறிஸ்து தேவை. அதைத்தான் இங்க அப்போஸ்தலர் பவுல் திருப்பி திருப்பி சொல்றார். ஆமென். எங்கெல்லாம் போறாரு, ஆதியாகமத்துக்கு போறாரு, அங்க போறாரு, எல்லாத்தையும் கோட் பண்ணி தான் காட்டுறார். ஓகே, எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ உன்னுடைய சந்ததிக்குள்ள உலகம் முழுக்க எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும்டா, அந்த சந்ததின்றது யார், இயேசு கிறிஸ்து தான். அப்ப அங்க சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. என்னது, உன்னோட சந்ததி மூலமா உலகத்துக்கு ரட்சிப்பு வரும், உலகத்துக்கு ஆசீர்வாதம் வரும், அது வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அப்படித்தான் இந்த லாங்குவேஜ் அங்க யூஸ் பண்றாரு. ஆமென். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆகவே அந்த சந்ததி கிறிஸ்துனா அதுக்கு கீழே அவர் சந்ததி சொல்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. ஓகே, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் என்ன சொல்ல வாரேன்டா என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமானது, ஆமென், 400 அங்க இஸ்ரவேலர்கள் அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு ஆபிரகாம்ல இருந்து கூட வருஷம் 430 வருஷம் அவங்க பாடுபட்டு அவங்க கையில நியாயப்பிரமாணமா எழுதி கொடுக்கப்பட்டது என்ன செய்யாது, அந்த வாக்கு தத்தத்தை மாத்தி போடாது. அந்த வாக்கு தத்துவம் கடைசி மட்டும் வாக்கு தத்துவம் என்ன, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்றால் அதே விசுவாசம் இன்றைக்கு எனக்கும் உனக்கும் என்னவா இருக்கு, நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் சத்தியத்தை கேட்கிற நேரம் எபேசியர்ல சொல்லியிருக்கு, சத்தியத்தை நாங்க கேட்டு அதை விசுவாசித்த போது ஆவியானவர்னால முத்தரிக்கப்பட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஓகே, என்னத்தினால, கிருபையினாலே. கிருபை பிதாவின் அழைப்பு, பிதாவுடைய இரக்கம், பிதா எங்களுக்காக தந்த குமாரனை கொடுத்தது ஞாபகப்படுத்துது. விசுவாசத்தை கொண்டு. ஆமென். எபேசியில தான் இது இருக்கும். விசுவாசத்தை கொண்டு, எங்கட விசுவாசத்தை கொண்டு, அந்த விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிவு சார்ந்து இருக்கிறது, நம்பிக்கை எல்லாம் அடங்குது. ஓகே, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். அப்ப நாங்க பரவ போயிடுவோமா, இல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்ன செய்யப்படுவான், அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வான். ஓகே, இப்ப நாங்க ஓட்டப்பந்தயத்துக்கு சூஸ் பண்ணியாச்சு எங்களை. ஓகே, இனி நாங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்றது எங்க கையில தான். இதுதான் நாங்க என்ன செய்யக்கூடாது, திருப்பி நாங்க பிரமாணத்தை மீறி பாவியாக கூடாது. ஓகே, நான் என்ன சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால். இன்னைக்கு சுதந்திரம் சொல்றது அப்பா பிள்ளைன்ற சுதந்திரம். ஓகே, சுதந்திரம்ன்றது நீங்க நினைக்கிற ஃப்ரீடம் இல்ல. அப்போஸ்தலர் பவுல் சுதந்திரம் சொல்றது எங்களுக்கு அப்பா பிதாவேன்னு அங்க பிதா கொடுத்த பிள்ளை என்ற சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தில் உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. ஆபிரகாமுக்கு கிடைச்ச சுதந்திரம் என்னத்தினால வந்தது, வாக்கு தத்தத்தினால நியாயப்பிரமாணத்தினால? வாக்கு தத்தத்தினால. அவனுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதோ வாக்கு தத்தத்தினால, அதே மாதிரி தான் எங்களுக்கும் அருள செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? ஆமென். அப்படியானால் அப்போஸ்தலர் சொல்லிட்டாரா இனி நியாயப்பிரமாணம் தேவையில்லை? நோ. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, நியாயப்பிரமாணத்தின் போக்கஸ் என்ன? ஓகே, கேள்வி அது. ஓகே, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி எது? இயேசு கிறிஸ்து வருமளவும் அது அக்கிரமம். மேலதான் சொல்றாரு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தப்பட்ட சந்ததி எது? இயேசு கிறிஸ்து. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வருமளவும், ஓகே, இயேசு கிறிஸ்து வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாய் கூட்டப்பட்டு அக்கிரமத்தை அக்கிரமம் என்று நிரூபிக்கும்படி
தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. ஆமேன். அதனாலதான் பலி. யார் மத்தியஸ்தன்? ஆலயத்தில் யார் மத்தியஸ்தன்? இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டியாக நியமிச்சு, ஓகே, அந்த ஆட்டுக்குட்டின் தலையில கையை வச்சு தன்னை பாவத்தை எல்லாம் அதன் மேல சுமத்தி அதை அடிக்கப்பட்டு அதை மகாபரிசுத்தலத்தை தேவனிடத்துல கொண்டு போய் அந்த ரத்தத்தை கொம்புல பூசுறது யாரு? ஆசாரியன், மத்தியஸ்தன். ஓகே, இயேசு கிறிஸ்து வருமளவும் ஆசாரியனாகிய மத்தியஸ்தன் ஒருவன் வைக்கப்பட்டு நியாயப்பிரமாணம் நடத்தப்பட்டு வந்தது. ஆமென். பலி கொடுக்கப்பட்டு வந்தது. ஓகே, மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல. ஓகே, மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல. மத்தியஸ்தன் மாறிக்கொண்டே இருந்தான். இதை நீங்க எபிரேயர்ல பார்க்கலாம். ஓகே, ஆனால் தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே. தேவன் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், தேவகுமாரனாய் இருக்கிறார் ஒருவரே. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அப்போஸ்தலர் திருப்பி விளங்கப்படுத்துறார். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? ஆமென். அல்லவே. கேள்வி என்ன? அல்லவே. யாரும் சொல்ல இயலாது நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு ஆப்போசிட்னு. ஆமென். இல்லவே. ஆமென். உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிருக்குமே. ஆமென். ஒரு நியாயப்பிரமாணத்தினால உயிரை கொடுக்க கூடிய மாதிரி இருந்ததுன்னா நீதியானது என்னத்தினால வந்திருக்கும்? நியாயப்பிரமாணத்துல வந்து. நியாயப்பிரமாணத்துக்கு உனக்கு மன்னிக்கும் அதிகாரம் இருக்குமா இருந்தா நீதியானது எதுல? உனக்கு ஜட்மெண்ட் எதன் மூலமா வந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா இல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமா. ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு நீதி கொடுக்கிற வல்லமை இல்ல, வலிமை இல்ல. ஏன்னா நியாயப்பிரமாணம் பாவத்தை நிரூபிச்சு பாவம் இன்னதுன்னு சொல்லி உன்னை நீ பாவம் செய்யும் போது உன்னை பாவியாக்குகிறது. விளங்கிச்சா? அப்போஸ்தலர் என்ன சொல்ல வர? நியாயப்பிரமாணம் இம்பார்ட்டன்ட் என்னண்டா பாவத்தையும் பரிசுத்தத்தையும் பிரித்து காட்டுற ஒரு உதாரணம் இது நியாயப்பிரமாணம். ஆமென். ஆகவே நீதியானது நியாயப்பிரமாணத்தில் உண்டா இருக்குமே. அப்படி இராதபடியால், நியாயப்பிரமாணத்தினால நீதி கிடைக்காதனால, அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படிக்கு வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை அவர் வேதம் யூஸ் பண்றார். ஆமென். அப்ப இந்த வேதம், பரிசுத்த வேதம் எல்லாரையும் என்ன செஞ்சுதான்? பாவத்தின் கீழ் அடைத்து போடு. பாவத்தினா பிரிசனர். அடைச்சு போட்டது யாரு? உங்களை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணோன்னு என்ன 3 நேரம் நல்லா சாப்பாடு போட்டு இந்த வீட்டுல இருடா மகன் விடுவானா? நேரம் போய் ஜெயிலுக்கு விடுவானா? ஜெயிலுக்கு தான் விடுவான் இல்லையா? அதே வேலை தான் நியாயப்பிரமாணம் எங்களுக்கு செஞ்சது. என்னது? நியாயப்பிரமாணம் எங்களை கண்டிச்சு நியாய தீர்ப்பு, இதுதான் உனக்கு தீர்ப்பு, தண்டனைன்னு சொல்லி என்ன கொண்டு போய் காவல்ல போட்டது. காவல்ல போட்டோன்னு என்ன ஆயிரும்? பிளைண்ட் ஆயிரும். 4 பக்கம் ஜுவர். பிரிசன் அந்த காலம் தூக்கி இந்த காலம் வரைக்கும் சேம் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிவியும் வாஷ்ரூம் தான் இருக்கு. மற்றபடி 4 பக்கம் ஜுவர் தான். அந்த பக்கம் 4 பக்கமா 3 பக்கம். ஓகே, 3வது பக்கம் காவக்காரன் தெரியுமா? காவக்காரன் என்ன தெரியுமா? நான் அந்த கைதின்னு ஞாபகப்படுத்த. ஓகே, ஆகவே வேதம் என்ன செஞ்சுதான்? எல்லாரையும், ஒருத்தர்ல இஸ்ரவேலர் யூதர் யாருன்னு பார்க்கல, புறஜாதியார்னு பார்க்கல, எல்லாரையும் ஏகமா கட்டி காவல்ல போட்டது. அதுதான் நியாயப்பிரமாணத்துல நோக்கம். என்ன? எல்லாரையும் குற்றப்படுத்தி எல்லாரும் பாவின்ற உணர்வுக்கு கொண்டு வர்றது. விளங்கிச்சுதான் நான் சொல்றது? விளங்குதானே? ஓகே, போடுது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருகிறதற்கு முன்னே, விசுவாசம் வருகிறதுன்னு சொன்னா அது ஒரு காலம் இல்ல, விசுவாசத்தின் காலம்னு போட்டுறாதீங்க. ஓகே, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருகிறதற்கு முன்னே, ஓகே, வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக, எனக்குள்ளே இருந்து வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். ஆமென். நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டு வந்தது? அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நாங்க குற்றவாளி, நாங்க சிறையில் இருக்கோம், பாவண்ட சிறையில் இருக்கிறோம். பாவம் என்ன பிளைண்ட் ஆக்கி ஒரு 4 சுவத்துக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்கு. எனக்கு ஒன்னும் பார்க்க முடியாது. நான் என்ன செய்யறேன்? பாவின்ற உணர்வு அடைஞ்சி, எனக்கு விசுவாசம்னா என்ன? என்ன? ஐயோ, எனக்கு இதுல இருந்து விமோசம் கிடைக்காதா, கிருபை கிடைக்காதான்ற என்ன ஏக்கம் வர்றட்டா நேரம் தான் விசுவாசம். எனக்குள்ள இருக்க விசுவாசம் எப்படி வெளிப்படுது? கிருபை எனக்கு கிடைக்காதா, நான் பாவியா இருக்கிறேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா,
அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்ற எண்ணம் எனக்குள்ள உருவாகிற நேரம் விசுவாசம் வெளிப்பட துவங்குது. எதன் மேல? எனக்கு கிடைக்க போற கிருபையின் மேல, விமோசனத்தின் மேல, எனக்கு கிடைக்க போற இரக்கத்தின் மேல. ஆமென். காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? இந்த பிள்ளையெல்லாம் தட்டி 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 ஒடுக்கி 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 இதெல்லாம் செஞ்சிருக்க, உனக்கு மன்னிப்பு தேவை, உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு என்ன எல்லாம் நெறிப்படுத்தி, பாவம் செய்யாதபடி இன்னும் என்ன கட்டி, பாவம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்ன நெறிப்படுத்தி என்ன செஞ்சது? இவர் தான் உனக்கு ஒரே சொல்யூஷன் ஏசு கிறிஸ்து கிட்ட வழிநடத்துற உபாத்தியா இருந்தது. உபாத்தியார் என்ன செய்வார்? எங்களை ஸ்கூலுக்கு போனோன்னு உன் இஷ்டப்படியெல்லாம் ஆடுன்னு விடுவார். ஏன் கிளாஸுக்குள்ள சார் வந்து சைலண்ட் ஆயிரும்? எங்க ஊர்லாம் அப்படி, இங்க அப்படின்னு தெரியாது. ஏன்? அவர் எனக்கு இருக்கிற பிழைகளையும் மடமையும் சரி செய்து இதுதான் சரின்னு எனக்கு படிப்பிச்சு என்ன செய்ய போறார்? அடுத்த கிளாஸுக்கு அனுப்புவார். ஓகே, நான் இல்ல நான் நினைக்கிறேன் இப்படித்தான் அப்படின்னு நினைச்சா என்ன செய்வார்? பிள்ளைன்னு போட்டு அந்த கிளாஸ்ல இன்னும் படின்னு விட்டுருவார். ஓகே, ஆகவே நான் ஒவ்வொரு முறையும் நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது எனக்கு உபாத்தியார் என்ன செய்யறார்? ஓகே, நீ பாவி, நீ என்ன பாவம் செஞ்சிருக்க, உனக்கு இவர்கிட்ட தான் என்ன நடக்குது? இவர்கிட்ட போனா தான் விமோசனம், இவர் தான் உன்னோட ஜட்ஜ், இவர் தான் உன்னோட தலையெழுத்த மாத்தலாம், இவர் தான். அது யாரு? ஏசு கிறிஸ்து. அவர்கிட்ட என்ன வழிநடத்தி கொண்டு போகுது. ஆமென். இருந்தது. வடிவா கவனிங்க. விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்தியனுக்கு கீழானவர்கள் அல்ல. அப்படின்னா இது விசுவாசம் வந்த பிறகு நாங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் இல்லைன்னு சொல்லுது. விசுவாசம் வந்த பிறகு ஓகே, நான் இப்ப என்னைக்கு எல்லா சாரும் படிப்பிக்கிறேன். ஓகே, நான் 12ஆம் வரையும் படிச்சுட்டேன். ஓகே, எல்லாம் பாஸ். ஓகே, அதுக்கு பிறகு நான் அந்த படிச்ச எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு நல்ல வேலை தேடி இந்த வாழ்க்கையை செழிப்படைய செய்யறதா, இல்லாட்டி நான் இன்னும் உபாத்தின கீழே போயிருப்பேனா, திருப்பி ஸ்கூலுக்கு போக ட்ரை பண்ணுவேனா? இல்லை, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏனெண்டா நான் படிச்சு தேறிட்டேன். எனக்கு இனி டீச்சர் தேவையில்லை, இனி நான் தான் டீச் பண்ண போறேன். ஓகே, ஒரு விஷயத்துல முழுமை அடைய வரைக்கும் உங்களுக்கு உபாத்தியம் தேவை. உங்களை படிப்புல நிறைவு அடைய வரையும் உங்களுக்கு டீச்சர்மார் தேவை, உபாத்தியன்மார் தேவை. ஆனா நீங்க படிச்சு முடிஞ்சு தேர்வு அடைஞ்ச பிறகு உங்களுக்கு திருப்பியும் தேவையா உபாத்தியன்மார்? தேவையில்லை. ஏன்னா நீங்க படிச்ச அறிவை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இனி உங்களை காத்து கொள்ளுவீங்க. ஆமே, அது மாதிரிதான் எங்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்களை வழிநடத்தி நீ பாவி பாவி, உனக்கு ஏசு கிறிஸ்து தேவை, ஏசு கிறிஸ்து தேவைன்னு எங்களை ஏசு கிறிஸ்து கிட்ட வரையும் கொண்டு விட்டுட்டு, எங்களுக்கு விசுவாசம் வந்த போது நாங்க என்ன செஞ்சோம்? ஏசு கிறிஸ்து அவர் பிதா எங்களுக்கு கொடுத்த கிருபையினால ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்க இன்றைக்கு விமோசம் அடைஞ்சிட்டோம். ஓகே, இனி எங்களுக்கு உபாத்தியம் தேவை. எங்களை யாரும் பாவின்னு குற்றப்படுத்த தேவை. எங்களுக்கு பாவம் என்ன, பாவம் இல்லை எதுன்னு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதுதான் எங்களுக்கு சொல்லுது. நான் இனி எங்களுக்கு உபாத்தியம் தேவையில்லை. ஓகே, இனி எங்களை யாரும் நெறிப்படுத்த தேவையில்லை. நாங்க என்ன செய்யறோம்? நெறிப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமேன். கீழானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆமேன். இனி நாங்க சிறையில் எங்களை அடைக்கப்பட்ட சிறையாளிகள் அல்ல, நாங்க தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். ஆமேன். சிறையின் கீழ் இருக்கும் மட்டும் எங்களை யார் சிறைப்படுத்தி வச்சிருந்தது? நியாயப்பிரமாணம். இனி தேவ புத்திரர்களா இருப்போமா இருந்தால் நாங்கள் மாமிசத்துக்கு மறிக்கப்பட்டு ஆவியினாலே நடத்தப்படுவோம். ஆவி ஆட்டோமேட்டிக்கா உங்களை எதுக்கு கீழ்ப்படிய பண்ணும்? அதுக்கு அழகான வசனம் ரோமர், திருப்பி போறேன், ரோமர் 8வது அதிகாரம் 6-7 வாசிக்கிறேன். மாமிச சிந்தனை மரணம். ஆமே, மாமிச சிந்தனை திருப்பி எங்களை மரணத்துக்கு தான் கொண்டு போயிடும். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நாங்க மாமிச சிந்தனையை மறிக்க பண்ணிட்டோம் சிலுவையில் அறிகிறதுனால. ஆவின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். எப்படி எனில் மாமிச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். ஆகவே ஆவின் சிந்தனைனா என்ன?
அது கீழ்ப்படியும் ஆட்டோமேட்டிக்கா. இனி நாங்கள் தேவண்ட பிள்ளைகள், இனி பாவம் செய்யாதபடி, அதாவது பாவம் செய்யறதுனா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறது. நியாயப்பிரமாணத்தை மீறவனும் பாவம் செய்கிறான். இனி நியாயப்பிரமாணத்தை மீறாதபடி நாங்க வாழ பழகி கொள்வோம். அதனால் நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு இனி கீழ்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஓகே, விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஓகே, இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஆமென். திருப்பியும் உன்னதமானவருடைய மறைவிடத்துக்கு வந்துவோம், அவரை தரிச்சு கொண்டோம். ஆமென். அவரை தரிச்சு கொண்டோம்டா இனி நாங்க தெரியுமா வெளியே? நோ, எங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சுயரூபங்கள் தான் தெரியும். எங்களோட உணர்வுகளா இருந்தா என்ன, பேச்சுகளா இருந்தா, நடைமுறை நடத்த எல்லாம் என்ன செய்யும்? கிறிஸ்து எப்படி பிரமாணத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாங்களும் என்ன செய்ய போறோம்? பிரமாணத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக. ஓகே, கிறிஸ்து எப்படி உலகத்துல நடந்து கொண்டாரோ அதே குணமுடையவராக நாங்க வாழுவோம். ஆமென். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் வித்து எங்களுக்குள் இருக்குமா இருந்தா வடிவகாமிங்க. ஒரு மாம்பழத்தின் வித்தை எடுத்து நீங்க நிலத்துக்கு போட்டா அந்த மாமரம் முளைச்சி மாங்கனி தான் தரணும். ஓகே, மாமரம் பலாப்பழம் தருதுன்னா வித்துல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? ஆகவே நாங்க கிறிஸ்துவனுடைய வித்தா இருப்போமா இருந்தா எங்களை பிரதிபலிக்கிறது யாரு? கிறிஸ்துவின் கனியா இருக்கும். ஆமீன். அதுதான் இன்னைக்கு அவர் சொல்றார். நாங்க கிறிஸ்துவை தரிச்சு கொள்ளும் போது இனி எங்கள காணப்படுறது கிறிஸ்துவின் குணாதிசயங்களா இருக்கும். ஆமீன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. குடிக்கிறார் அங்க குடுக்கிறார் கலாத்தியருக்கு. அங்க யூதன் என்று ஸ்பெஷல் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆமென். பெண் நியாய பிரமாணத்துக்கு ஆண் பெண் தெரியாது, அதை ஒன்று சொல்றேன். தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. ஓகே, ஆம்பளோட பழத்துக்கு ஏற்ற மாதிரி ஆம்பளைக்கு காரியங்களை செய்ய சொல்லியிருக்கார், பெண்ணுண்ட பழத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்ணுண்ட காரியங்களை செய்ய சொல்லியிருக்கார். ஒழிய அங்கே ஆணுக்கு வேற சட்டம் பெண்ணுக்கு வேற சட்டம் இல்லை. ஓகே, நியாயப்பிரமாணத்துல யாரெல்லாம் குற்றம் செய்யறாங்களோ, பிள்ளை செய்யறாங்க, மீறுறாங்களோ அவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு பாவி. ஆமே. அதுல அடிமையா இருந்தா என்ன, சுயாதீனா இருந்தா என்ன, எவ்வளனா இருந்தா என்ன, புறஜாதியானா இருந்தா என்ன, கிரேக்கனா இருந்தா என்ன, நியாயப்பிரமாணத்தை மீறுற எல்லாரும் பாவி. அதே நேரம் ஆண்டோட விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நீங்க பாவத்தை அவாய்ட் பண்ணி வாழ்வீங்களா இருந்தா நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளையர். ஆமென். அதுல வித்தியாசம் இல்லை, யூதன் என்று வித்தியாசம் இல்லை, கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை, அடிமை என்று சுயாதீனம் என்று ஒண்ணுமே இல்லை. இந்த அடிமை சுயாதீனம் சொல்றது வேலைக்காரங்க, நீங்க கூலி கெடுக்கிறவங்க, அவங்கள குறிச்சு. நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமே. நீங்க கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருப்பீங்களா இருந்தா, நீங்க கிறிஸ்துவினுடையவர்களா இருப்பீங்களா இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்தினால் எப்படி ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளையானோ அதே மாதிரி நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் வாக்கு தத்தத்தின் சந்ததியாகவும் நாங்க தேவனுடைய பிள்ளைகள், சுதந்திரம்னா தேவனுடைய இருக்கிறீர்கள். ஆமேன். சோ இதுல ஒரு கன்ஃபியூஸும் இல்லை. அப்போஸ்தலர் பவுல் விசுவாசத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் பிரயோஜனம் என்னன்றத சிம்பிளா விளங்கப்படுத்தினார். இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு பிசினஸோ அல்லது தங்களை மேன்மை பாராட்டி கொள்றவங்களுக்கு கலாத்திய பட்டணத்தில் இருக்க சபைகளுக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் என்ன? நியாயப்பிரமாணம் ஒருத்தனையும் பட்சபாதம் பார்க்காது, எல்லாரையும் பாவின்னு தான் சொல்லுது. ஆமேன். ஆகவே நீ யூதனா இருந்தான கிரேக்கனா இருந்தான ஒன்ன நியாயப்பிரமாணம் ஏசு கிறிஸ்து விட்டு அழைச்சி செல்லுது. ஆமேன். நீ ஏசு கிறிஸ்து விட்ட வந்து விசுவாசிச்ச போதோ அது பட்சபாதம் இல்லாம எல்லாரையும் ஆபிரகாம் சந்ததி, அதாவது இஸ்ரவேலன் ஆக்குது. ஆமேன். இதுதான் இதுவரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஆமேன். இந்த 4வது 5வது அதிகாரத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம், அடுத்த கிழமை பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆன கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க.